அன்போடு பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள். எங்களுடைய இந்த புத்தாண்டினுடைய தொடக்கம் எப்படி அமைகிறது அப்படின்றதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பஞ்சநாதன் ஐயாவிடமிருந்து ஆரம்பிப்போம். மேஷத்துக்கு எப்படி இருக்குங்க ஐயா? பராபவ ஆண்டுல இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசியில சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சூரிய பகவான் யாருன்னா பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஆகவே யாரெல்லாம் குலதெய்வ வழிபாட்டை மிகச் சிறப்பாக செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதவிகள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நிறைய பேருக்கு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு அமைப்பு வரப்போகுது. குறிப்பாக மேஷராசி பெண்களுக்கு எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு வரக்கூடிய யோகம் உண்டு. மேஷராசிக்காரங்க குடும்பங்களில் யாரெல்லாம் திருமணத்துக்கு காத்திருக்காங்களோ அந்த திருமண செய்தியை சுக்கிர பகவான் கொண்டு வந்து தரப்போகிறார். அந்த யோகம் இருக்குது. அதே மாதிரி வருடத்தில் 3வது ஸ்தானத்தில், வருடம் துவங்கும் போதே 3வது ஸ்தானத்தில் அந்த குரு பகவான் இருக்கார். நிறைய பேருக்கு வந்து இளைய சகோதரனோடு சில கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உண்டு. காரணம், இன்னொரு பக்கம் செவ்வாய் பகவானும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். ராசிக்கு அதிபதி பொதுவாக 12ஆம் இடத்துல மறைகிறது நல்லது அப்படின்னு ஜோதிடர்கள் ஒத்துக்கிறது இல்லை. நம்ம அப்போ என்னன்னா பேக் ஆஃபீஸில் நின்று ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் வந்து சொந்த ஊரில் இருந்தால் பெரிய முன்னேற்றம் இருக்காது. இந்த மேஷராசிக்காரங்க வெளி ஊர், வெளிநாடு, வெளி மாநிலங்களில் வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு தான் இந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். அங்கும் சில சிக்கல்கள் இருக்கும். இருந்தாலும் சொந்த நாட்டில் வாழாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். 4வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார். அந்த குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி நடக்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய வீடு, இந்த வாகன யோகம் இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய விஷயங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சியை மாணவர்கள் இந்த ஆண்டு மேஷராசி மாணவர்கள் காணப்போகிறார்கள். எல்லாருக்கும் 7.5 சனியை பற்றி ஒரு பயம் இருக்குது. அப்படி பயம் தேவையில்லை. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய திசாபுத்திகள் நன்றாக இருந்தால், பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தால் இந்த 7.5 சனி உங்களுக்கு எந்த பாதிப்பையும் தராது. இந்த காலகட்டத்தில் சமயபுரம் மாரியம்மனை வழிபடக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். மிக்க நன்றி ஐயா. பாரதி ஸ்ரீதர்மா, மேஷத்துக்கு எப்படி அமையுதுமா இந்த புத்தாண்டு? மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த 7.5 சனி வருது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்க சொல்லி சொல்லி அந்த பய உணர்வை கொடுத்துட்றாங்க. உண்மையிலேயே இந்த பராபவ வருடம் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய அவங்க சேலஞ்சஸை எதிர்கொள்கிற அளவுக்கு இருக்கும். 12ஆம் இடத்துல இருந்த சூரியன் இவங்களுடைய ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தில் வராரு. அதற்கு பின்னாடி இந்த கோச்சார நிலைகளில் இவங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வரும் காலகட்டத்தில் நவம்பர் மாதத்தில் கேது பகவானும் சேர்ந்து வந்துடுறாங்க. அதனால் வீடு வாங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு இது நாள் வரைக்கும் அது தட்டி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கெலாம் அவங்க வேண்டான்னாலும் மேலே விழுந்து யாராவது வாங்கிறதுக்கான ஒரு கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்துடும். அதனால் இந்த விரய சனியானது ஒரு வீடு யோகத்தை இந்த வருடம் கண்டிப்பாக கொடுக்கும். வாகன யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். இது நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே சொத்து தகராறு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உட்கார்ந்து பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு பராபவ வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, ஸ்காலர்ஷிப்பில் வந்து வாங்கிக்கிறதுக்கு, சில குழந்தைங்கள்லாம் இந்த சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற எண்ணத்தில் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி ஃபண்டு வராமல்லாம் இருப்பாங்க. அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி இவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் கேது பகவான் சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில். அதனால் முயற்சி பண்ண வேண்டாமே, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த வாட்டி முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு வந்து நல்ல பலன் வந்து அமையும். வெளிநாடே இது வரைக்கும் நான் போகல அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பாக ஒரு ஏர் ட்ராவல் மேஷராசி நேயர்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வருடத்தை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் மேஷராசி அன்பர்கள். ஏற்கனவே ஐயா வந்து பரிகாரம் சொன்னதுனால நான் சொல்லலை. சரிங்கம்மா, பறக்க போறீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். பீம்ராஜ் ஐயா அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், மேஷத்துக்கு எப்படி அமையிருக்கு? மேஷராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு தொடங்கும் போது 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். இது மட்டும்தான் சாதகமாக இருக்கிறது. மற்ற ஆண்டுகோள்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் உங்களிடத்துல என்ன இருக்குன்னா ஆசை தான் இருக்கும். இலக்கு இருக்கலாம், கொள்கை இருக்கலாம், லட்சியம் இருக்கலாம். அப்படி அதை ஒருவருக்கு ஒருவர் வந்து மாற்றி சொல்லலாம். அதை அடைவதற்கான விஷயம் வந்து சுலபமாக இருக்காது. கடுமையான முயற்சி, விடாமுயற்சி, கடின உழைப்பு, போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி செய்யறதுனால என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மன உறுதி உண்டாகும். யாரும் நமக்கு துணையாக இல்லைனாலும் கூட நம்மால் சொந்த காலில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். குரு பயிற்சிக்கு முன்னதாக. குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகு
உங்களுக்கான அந்த இலக்கு கொள்கையெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சாதிக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொன்றாக நீங்கள் செய்ய போகிறீங்க. முதல் விஷயம், மேஷ ராசியில் மனமாகி பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை மிகச்சிறந்த கல்வி கொடுக்கணும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசையோடு இருந்து அதை செய்ய முடியாமல் இருந்தால் இந்த ஆண்டு அது நடக்கும். மனவயது வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியும். இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு காணி நிலம் இல்லை, எனக்குன்னு ஒரு வீடு இல்லை, நான் அந்த வாடகை வீடு அவ்வப்போது மாற்றி மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு வீடு வேணும், பர்மனண்ட் அட்ரஸ் வேணும்னு சொல்லும்போது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சுப விரயங்கள், சுப செலவுகள் நிறைய பண்ணுவீங்க. அதை குடும்ப நபர்களுக்கும் பிறருக்கும் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தவர்களுக்கும் நிறைவேற்றுவீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப சுகமாக ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியாது. அப்படி பிளான் பண்ணிங்கன்னா மன கஷ்டம் உங்களுக்கு ஏற்படும், எந்த காரியமும் நடக்கலைன்ற மாதிரி இருக்கும். அதனால் பிறருக்காக உழைக்க போகிறீங்க, எல்லாவற்றையும் இந்த ஆண்டு சாதிக்க போகிறீங்க. நன்றி ஐயா. அருண்குமார் அவர்களே, மேஷத்துக்கு எப்படி அமையிருக்கு? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களில் இந்த 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தோடு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் தான். பட் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகத்தான் உங்களுக்கு வருஷ தொடக்கமே இருக்கிறது. வைகாசி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல குரு பகவான் அற்புதமாக உச்சமடைகிறார். ஸோ 4வது வீடு ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம். அதுலேயும் குறிப்பாக சுகஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறது அப்படின்றது உங்களுடைய பல நீண்ட நாள் கனவுகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அடிப்படையில் அந்த குரு உங்களுக்கு வேலை செய்ய போகிறாரு. குறிப்பாக நீண்ட கால வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவு வீடு வாங்குவீங்க. நிறைய ஃப்ளாட்ஸ் வாங்கி குவிக்கணும்னு நினச்சவங்களுடைய எண்ணங்கள் வடிவத்துக்கு வரும். தொழில் தொடங்கி அதில் பெரிய அளவில் வெற்றியை பெறணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். ஸோ வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பல பேர் கனவு நனவாகக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் மேஷராசிக்கு ரொம்பவே முக்கியமான இடத்தை இந்த வருஷத்தில் பார்க்குறார். அதில் குறிப்பாக 8வது இடம். கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள்லாம், ஏற்கனவே கடன் வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், அந்த கடனை அடைக்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்தில் அந்த கடன்களை விரைவாக அடைத்து முடிப்பீர்கள். மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு வரன் அமையக்கூடிய சூழலை இந்த வருடம் ஏற்படுத்தும். 10வது வீட்டை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு புதிய பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் அலங்கரிக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி 12ல் சனி அந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்தையும் தூரதேச பிரயாணத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய பயணங்கள் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப விரய செலவுகள் அத்தனையும் செய்ய போகிறீங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பல மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைகிறது. மிக்க மகிழ்ச்சி. சமயபுரம் மாரியம்மனுடைய அருளோடு மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா நலன்களும் அமைய போகுது. கல்வி, கல்யாணம், காணி, நிலம் எல்லாமே கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷபராசி அன்பர்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக பஞ்சநாதன் ஐயாவிடமிருந்து தொடங்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் இந்த பராபவ ஆண்டுல அப்படின்னா, ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னமே இந்த ரிஷபத்துல தான் வருது. ரிஷபராசிக்கு லாபத்துல சனி பகவான். நிறைய பேர் உத்தியோக ரீதியா கடந்த ஒரு ஆண்டுல நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க ரிஷபராசிக்காரங்க. இப்போ லாபத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு மிகுந்த மேன்மையை தருவார். என்ன காரணம்னா, இந்த 3, 6, 11 ஸ்தானங்கள் சனி பகவானுக்கு நல்ல ஸ்தானம். அப்போ லாபத்தில் போய் சனி பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் வேலையில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அவளுக்கெல்லாம் அது நிவர்த்தி ஆகிடும். அதே போல் இவர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், அவர் 11ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கார். அப்போ இந்த அமைப்புகள் இது 7, 9, 11 தொடர்பு. ஏன்னா அந்த சனி 9ஆம் இடத்துக்கு அதிபதி. ஆக முதல் திருமணம் பாதிக்கப்பட்ட பலருக்கு 2வது திருமணம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ கைகூடி வரும். குரு பகவானுடைய பயிற்சி மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரார், லாபத்தில் செவ்வாய். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சொத்து வாங்குவாங்க. இந்த பரம்பரை சொத்து இருக்குது பாருங்க, அது சம்பந்தமாக அந்த பரம்பரை சொத்து விற்கலை, நான் புது சொத்து வாங்கணும், இந்த சொத்து எப்போ விற்றா நான் புது சொத்து வாங்க முடியும் காத்திருக்கிறவங்களுக்கு பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய இயற்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காதலை கூட அப்படி வெளிப்படையாக வேகமாக சொல்கிறது இல்லை, எல்லாமே அப்படி பகுதி பகுதியாக வெளிப்படுத்துவார்கள் அன்பை. அப்படி உண்டு. அப்படி இவர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா காதலை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு, அதை ஒரு வெளிப்படையாக வெளிப்படுத்தாமல் அதை மெல்ல வெளிப்படுத்தி அந்த காதலில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த ஆண்டு கல்வியில் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி காத்திருக்கிறது. வெளிநாட்டு கல்வி உங்களுக்கு காத்திருக்கு, நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஃபினான்ஷியலாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இந்த ஆண்டு சால்வ் ஆக போகுது. இந்த ராசிக்கு அதிபதி 12ல் உட்காருவது, வெளிநாட்டு வாழ்க்கை இவர்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறது. அட்லீஸ்ட் ஒரு டூராவது போயிட்டு வருவோமே அப்படின்னு டூர் போகக்கூடிய யோகமும் இவர்களுக்கு வருகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன்,
இவர்களை வழிபாடு செய்கிற போது அந்த திருவண்ணாமலை கிரிவலம் வருகிற போது வாழ்க்கையில் என்ன பாவங்கள் இருந்தாலும் தொலையும், நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம் அப்படின்னு வாழ்க்கை மகிழ்ச்சி அமையும். ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்க சொல்லுங்க, ரிஷபத்துக்கு எப்படி அமைய இருக்குமா? ரிஷபராசினியர்களுக்கு ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னார். நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்கும்போது கூட 12 ராசியில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடியது ரிஷபம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதன் அடிப்படையில் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதே மாதிரி 10ஆம் இடத்துல இப்போ ராகு இருக்கிறவர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பாக்கியத்துக்கு வந்து போகிறார். இந்த சூழ்நிலைகளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்க வேண்டும். அந்த கோச்சார நிலைகளில் சூரியன் செவ்வாய் இதனுடைய மாற்றத்தில் இவர்களுக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். ஆடி மாதத்துக்கு மேலே இந்த வீடு வாங்கிறதாக இருந்தால், குரு பகவான் இப்போ ஜூன் 2ஆம் தேதி மாறுறாரு அவங்களுக்கு 3ஆம் இடத்துல. ஆடி மாதத்துக்கு மேல் இவங்க அந்த வீடு வாங்கக்கூடிய யோகா அமைப்பு எல்லாம் இருக்கும். பணம் நிறையா வந்தாலும் அதை யார்கிட்ட கொடுக்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறதாக இருந்தால் ஏன்னா 10ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால சில நேரங்களில் கூட்டு தொழிலோ இல்லை மற்றவங்கள நம்பி ஒரு பணத்தை கொடுக்கும் பொழுதோ ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு வரும். அதில் இவங்க ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்லலாம் இருக்கிறவங்க அவங்க பணத்தை நான் 2 ஆக்கி தரேன் 3 ஆக்கி தரேன்லாம் சொல்லி ஷேர்ல எல்லாம் கொண்டு போய் போடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் இப்போ கேதுவும் ராகுவும் 4 மற்றும் 10ல் இருக்கும்போது அதுக்கான வேலைகளை ராகு கேது பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் இவங்க கவனமாக இருந்தால் பராபவ வருடம், அடுத்த வருடம் பங்குனி மாதம் வரைக்கும் உங்களுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும். பரிகாரங்கள் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் உலகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ரிஷபராசி நேயர்கள் எல்லாம் எல்லை தெய்வங்கள் வழிபாடு வந்து செய்யுங்க. ஏன்னா விட்டு போன தெய்வங்கள், நம்ம மறந்து போன விஷயங்களை எல்லாம் திரும்ப பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்கள் செய்யும் பொழுது அதற்கு பலன் உண்டு. நன்றிம்மா. பீம்ராஜ் ஐயர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, ரிஷபத்துக்கு எப்படி அமைய இருக்கின்றது? ரிஷபராசி என்பர்கள் இயற்கையில் மாடு மாதிரி உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். சமீப காலத்தில் உங்களுக்கு வந்து ஜீவனபாவம், லாப ஆதாயஸ்தானம், தனஸ்தானம் இதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப பெரிய உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உழைப்பிலிருந்து உங்களை சுருக்கி கொண்டே வந்துட்டு இருக்கீங்க. அதை மட்டும் மாற்றினா போதுமானது. ஒரு வனத்தில் உணவுக்காக ஓடக்கூடிய துரத்தக்கூடிய விலங்கை வந்து உயிருக்காக ஓடக்கூடிய விலங்கு முந்திடும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டால் போதுமானது. ஏன்னா இந்த தனபாவத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து 3ஆம் இடத்திற்கு போக போகிறார். அஷ்டமாதிபதியான அவர் வந்து உச்சபலத்தை அடைய போகிறார். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் நிறைய சம்பாரித்து சுலபமாக நிறைய சம்பாரித்து மேலே வரீங்க, முன்னுக்கு வரீங்க. அப்போ கூட இருக்கக்கூடிய யாரையுமே அழைச்சிட்டு வரல, தனியாக வந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வீழ்ச்சின்னு தொடங்கும்போது தோள் கொடுக்கறதுக்கு கை பிடிச்சிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அது வெளியில் யாரையுமே தேடி நீங்கள் போக வேண்டாம். சகோதர பாவத்துக்கு தான் அந்த குரு வரப்போகிறார். அதனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய சகோதர சகோதரிகள், அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு முன்னேறுங்க. அவங்கள நல்லா படிக்க வைக்கிறது, அவங்களுடைய திருமண வாழ்க்கை, அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை, கடன் பிரச்சனை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவிற்கு ஓடி போய் உதவுங்க. கட்டாயம் இது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்களுடைய இயற்கை சுபாவத்துக்கு திரும்ப கொஞ்சம் மீண்டு வரணும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னால் புதுசாக ஏதாவது நீங்கள் ஆரம்பிக்கணும். உங்களுக்காக வேலை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னா நீங்களும் கொஞ்சம் வேலை பார்க்கணும். நீங்கள் தூங்கும்போதும் கூட உங்களுடைய செல்வம் வந்து பணத்தை சம்பாரிச்சுட்டே இருந்தாலும் கூட நீங்கள் புதுசாக ஏதாவது உழைக்கிறது, ஏதாவது படிக்கிறது, கற்றுக்கிறது அப்படின்ற விஷயத்தை செய்யும்போது இந்த ஆண்டில் கொஞ்சம் தொய்வு வந்து அதன் பிறகு அதெல்லாம் பார்த்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையை தவிர்த்து உங்களுடைய அந்த உச்சம், அந்த உயரம், அந்த பாதை வந்து தொடர்ந்து சீராகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பலனை நீங்கள் அடைய முடியும். அருண்குமார் அவர்களே, வாழ்வியல் பரிகாரத்தோடு சேர்த்து நம்ம ரிஷபத்துக்கு எப்படி இந்த சித்திரை முதல் நாளிலிருந்து தொடங்குதுன்னு சொல்லுங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2வது இடத்துல வருஷத்தோட தொடக்கத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், அமைதியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய அனுகூல பலத்தை கடவுள் தராருங்க.
ரொம்ப முக்கியமாக 3வது வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைகிறது ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியம், ஒரு புது தெம்போட பல முக்கிய முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அனுகூலத்துக்குரிய காலமாக இருக்க போகிறது. ஐயா அற்புதமாக தொடக்கத்திலே சொன்னார், நிறைய காதல் திருமணங்கள் இந்த வருடத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் குரு பகவான் உச்சம் அடைஞ்சு முதல் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி நான் 10 வருஷம் காதல் சார், 15 வருஷம் காதல் சார், வீட்டில் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது, சொல்லிட்டா கூட 2-3 வருஷமாக தேதி தான் குறிக்கிற, எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருந்த காதலர்களுக்கு எல்லாம் உங்கள் வீட்டிலே கூப்பிட்டு பேசி ஒரு அற்புதமான திருமணத்தை செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய காலம். நிறைய கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகளோடு பிரச்சனை, பிரிவு, கருத்து மோதல்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறது, இந்த ஓவர் பொசசிவ்னஸில் போய் மாட்டிக்கிட்டு பல தடுமாற்றங்கள் இருந்த தம்பதியர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு சேரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாம். தந்தையார், தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். பல பேருக்கு பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து வர வேண்டியது இருக்குங்க சார், அதுக்கு வழக்குகள் ஏதாவது நடக்குச்சுன்னா உங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். ரொம்ப முக்கியமாக 10ல் ராகு இருக்கிறதுனாலும் வருட தொடக்கத்தில் 4வது வீட்டில் கேது இருக்கிறதுனாலும் வேலை தொழிலில் கண்டிப்பான ஒரு மாற்றம் அடுத்த ஒரு வருடத்தில் நடந்தே தீருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். பல பேர் வெளிநாடுகளில் போய் பணிபுரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் கூடி வரும். பல பேருக்கு இந்த விசா ரிலேட்டடாக பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவ புண்ணியத்தில் அது சரியாகிறதுக்குரிய காலங்களை கொடுக்க போகிறது. எதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா 4வது வீட்டில் கேது இருக்கிறதுனால வண்டி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம், அம்மாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி வீடு மண்ணு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் அதில் மட்டும் யோசித்து போட்டாலே போதும். ஒட்டுமொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமைய காத்திருக்கிறது. இந்த பராபவ வருடம் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுனம். மிதுனம் வந்து இந்த சித்திரையிலையாவது எங்களுக்கு நித்திரை கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான பலன்களை நாம் கேட்டு விடலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் பீமராஜ் ஐயர் அவர்கள், நீங்க சொல்லுங்க ஐயா. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வருடம், இந்த தமிழ் வருடம், அதாவது பராபவ வருஷம் 2026 ஏப்ரல் 27 மார்ச், இந்த காலகட்டத்திற்குள்ளே வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா உங்களுக்கு வேலையே இல்லை உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும். அந்த அளவிற்கு உத்தியோகஸ்தானம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது. வேலை தேடுறவங்களுக்கு, வேலையில் ஆல்ரெடி இருக்கிறீங்க, இந்த வருஷம் தான் உங்களுடைய ப்ரமோஷனுக்கான வருஷம். ட்ரான்ஸ்ஃபர் வேணும், தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீங்கள் ரொம்ப புத்திசாலி, உங்களுடைய சேலரியை விட அதிகம் வேலை பார்க்குறீங்க, கொடுத்த காசுக்கு அதிகமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்குறவங்க. அதனால் தாராளமாக தைரியமாக நீங்கள் வந்து எனக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா எனக்கு வெளியில் ஆஃபர் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய அந்த வருமானம், நிறைய பொருள் ஈட்டுறீங்க, ஆனாலும் கூட உங்களுக்குன்னு எதுவும் செஞ்சுக்க முடியாமல் இருக்கிறீங்க, அதெல்லாம் இப்போது சரியாக போகிறது. உங்களுடைய பொருள் வந்து பிரயோஜனமாக உங்களுக்கு பயன்பட போகிறது. இது ஃபஸ்ட்டு பார்ட். ரெண்டாவது திருமணம். திருமணம்னு சொல்லக்கூடியது மிதுனராசி அன்பர்களுக்கு, நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் லேட்டு 2000 இருந்தாலும் சரி, இந்த வருஷம் திருமணத்திற்கு பார்த்தா சட்டுன்னு வந்து ஒரு வத்து வரன் அமையும். தாராளமாக திருமணம் வந்து செய்து கொள்ளலாம். அதற்கான யோகமும் கூட இருக்கிறது. கொஞ்சம் விட்டுட்டீங்க இந்த வருஷம்னா 2-3 வருஷம் காத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மன வயதில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர் பார்க்குறேன்னு சொல்லும்போது தடை பண்ணாமல், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போ பண்ணிக்கிட்டாலும் உங்களுடைய ஜாதகத்தில் கலத்திரபாவம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் மேரிட் லைஃப் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் போடாமல் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லலாம். இதெல்லாம் சாதகமான பலன்களாக இருக்கிறது. அதன் பிறகு வந்து யாரெல்லாம் மேலே படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ படிக்கலாம். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி இருந்து 9ல் ராகு இருக்கும்போது வெளிநாட்டில் போய் படிக்கலாம். அல்லது நீங்கள் படித்து முடித்து ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அதனால் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே இந்த இப்போயிலிருந்து ஒரு 10 மாதங்கள் ஐப்பசி கார்த்திகைக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிடணும். அதன் பிறகு அந்த 9ல் இருந்து அஷ்டமத்திற்கு ராகு வருவார், 2ல் கேது வருவார். அதனால் மிக முக்கியமான விஷயங்களை சீக்கிரமாக செய்திடுறது எல்லா பலன்களையும் தருவதற்கான வழி. மிக்க நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், மிதுனத்திற்கு எப்படி அமைய இருக்குமா? மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போது பீமராஜ் ஐயர் சொன்னார், இவங்க வந்து இந்த வருடம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வரும்னு. ஒவ்வொரு வருடமும் மிதுன ராசிக்காரர்கள் அந்த எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. பட் நிறைய ஏமாற்றங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். அந்த நிலைமை இந்த வருடம் மாறுவதற்கு அவங்க இறைவனையும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து
இமோஷ்னல் இடியட்ஸ்னு சொல்லக்கூடியவங்க. நீ பண்ணுப்பா, ஒரு பாசத்தை காமிச்சாங்கன்னா பணம் பெருசு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஸோ பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இமோஷன்ஸை எடுத்து வச்சுட்டு பணம் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவர் சொன்ன மாதிரி உங்களுடைய பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் குரு உச்சம் அடைகிறார். உங்களை வேண்டான்னு சொன்னவங்க திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டம். கண்டிப்பாக நீங்களும் பெரிய மனசு பண்ணி அதை ஏற்றுக்குவீங்க. அண்ட் கேது பகவானும் கூட வராரு. இதுவரையில் என்னென்ன விதத்தில் ஆன்மீக பிரயாணங்கள் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ, ஒரு மானசரோவர் போகிறதோ அல்லது கைலாஷ் போகிறதோ, இது எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன்னா பாக்கியத்தில் எப்போ ராகு பகவான் வராரோ பித்ருக்கள் ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வருடமாக இருக்கும். இது வரைக்கும் கர்ம காரியங்களை கரெக்டாக பண்ணவங்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும். இது வரைக்கும் கர்ம காரியமே நான் பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாட்டி காசி போயிட்டு வாங்க. அதில் நம்ம பண்ண பாவங்கள் வந்து தீரும். ஸோ பணம் வருது, நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னா கூட பித்ருக்கள் ஆசீர்வாதமும் தெய்வ ஆசீர்வாதமும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதுக்கு இந்த காலகட்டம், இந்த பராபவ வருடம் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான இயர். அதை பயன்படுத்தி கொண்டால், எனக்கு நான் இது வரைக்கும் அப்பாவுக்கு காரியம் பண்ணல, எதுவுமே நான் பண்ணலன்னு சொல்கிறவங்களுக்கு இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல காலம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் அது தானே வந்து சேரும். பணமும் ஆரோக்கியமும் நல்லா இருந்தால் மன நிம்மதி கண்டிப்பாக வரும். நன்றிம்மா. திரு அருண்குமார் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், மிதுனத்திற்கு எப்படி அமைய இருக்கின்றது? ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2வது இடத்துல வருஷத்தினுடைய தொடக்கம் வைகாசி 13க்கு பிறகு குரு பலன் அற்புதமாக வருகிறது. ஐப்பசி 27ஆம் தேதிக்கு பிறகு ராகுகேது பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லக்கூடிய நாகதோஷம் இவங்க ஜாதகத்துக்கு ஏற்படுத்தும். 2வது வீட்டில் கேது இருக்கிறதும் 8ல் ராகு இருக்கிறதும் பல்வேறு விதமான சவால்களை கொடுக்கும். அப்படின்றதுனால மிதுனராசிக்காரர்கள் எந்த முடிவுகளை நீங்கள் எடுத்தாலும் நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே எடுக்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக சுபகாரியம் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை விரைந்து நீங்கள் தொடங்கி செயல்படுத்தலாம். அது நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து, காது குத்துறதுலேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, வேறு ஏதாவது தொழில் தொடங்குறதுலேருந்து நீங்கள் பெருசாக கலந்து ஆலோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா குருவினுடைய பூரண பலன் உங்களுக்கு வருகிறது. குறிப்பாக பல பேருடைய மனநோய் சரியாகும். ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுதுலாம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியான எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ளே போராடிக்கிட்டு இருந்தீங்க. எத்தனையோ விஷயங்களை நினச்சி கூட உங்களால் செயல்படுத்த முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் நிறைய இருந்துட்டு இருந்தது. குறிப்பாக 10ஆவதுக்கு 3ல் கேது. நம்பினவங்க ஏமாத்துறாங்க, கூட பிறந்தவங்க ஏமாத்துறாங்க, நான் யார் மேலாம் அதீத அன்பு பற்று உள்ளே போய் பேசுகிறனோ அவங்களே பெரிய வழிகளை கொடுத்தாங்க அப்படின்லாம் கூட பல நாட்கள் நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்க. பட் அந்த விஷயங்கள் எல்லாமும் இறைவனுடைய அருளோடு இந்த வருடத்தில் உங்களுக்கு சரியாக போகிறது. குறிப்பாக திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல வரன்கள் அமையக்கூடிய நிலை இறைவன் இந்த காலகட்டத்துக்கு ஏற்படுத்துவார். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார் வருஷ தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு. ஸோ அந்த அடிப்படையில் மறைமுகமாக இருந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகங்கள் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும். ஐயா அற்புதமாக சொன்னார். 10வது வீட்டில் சனி பகவான் வருஷ தொடக்கத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பாக பட்டம், பதவி, பேர், புகழ், ஜீவனம் எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான காலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா 9வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா எந்த வார்த்தை சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் நல்ல வார்த்தையாக இருக்குன்னு சொல்லி மதித்து நடந்துட்டாலே போதும், பெரிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து மோதல்கள் ஏற்படும். பல பேர் வீட்டை விட்டு வெளில போகலாமா அல்லது அப்பாட்ட கோச்சிக்கிட்டு வெளியில் கிளம்பிடலாமான்லாம் தோணும். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுங்க. 3வது நபர்கள்ட்ட பேசும்போது, பழகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டாலே இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வருடமாக மாறும். மிக்க நன்றி. மிதுனத்திற்கு நிறைவாக டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் சொல்ல இருக்கிறார். ஐயா கூறுங்கள். இந்த பராபவ ஆண்டில் மிதுன ராசியில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆண்டுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய குரு பகவானே மிதுனத்தில் பகையடைஞ்சு தான் உட்கார்ந்துருக்கார். அப்போ பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், மிதுன ராசியை சேர்ந்தவர்கள், ராஜாக்களை போல இருக்கக்கூடியவர்கள், இப்போவே அவருடைய உடல் நலத்தில் எல்லாம் சிலருக்கு பாதிப்பு இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி ஆனதுனாலேயே அவங்க குடும்பத்திலே சில ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க லைஃப் பார்ட்னருக்கு மற்றவங்களுக்கு தான் ஹெல்த் இஷ்யூலாம் பார்த்துருப்பாங்க. அதுமாதிரி திருக்கணிதப்படி இந்த சனிப்பெயர்ச்சி நடந்ததுனால பலருக்கு வேலையில் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா அந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய காலம். குடும்பத்தில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் அது நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி இவருக்கு வேலையில் பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தி ஆகிடும். இந்த குரு பகவான் வந்து இவர்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து உச்சமடைய போகிறது ஒரு நல்ல விஷயம். எப்படின்னா குரு சண்டாள யோகம் நடந்துருக்கு. மிதுனத்தில் குரு பகவான் இருந்து 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் அதுக்கு இந்த குரு சண்டாள யோகம். அது அந்த குரு சண்டாள யோகம் என்ன பண்ணுறதுன்னா இவங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள், இப்போ திருமண தடைகள் இருந்தது, மெல்ல மெல்ல இப்போ திருமண தடை விலகி இவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கா இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதுவும் லாபத்தில் சுக்கிரன், மகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஆண்டுங்கிறது இது. அப்படி வந்து சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் அற்புதமாக இருக்கும்.
நான் எதனால மகள்னு சொல்றேன்னா 5ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன், அவர் லாபத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ மகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு ப்ரமோஷன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலைன்னா இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ ராஜாவுக்கு பாதிப்புங்கிறோமே அப்படின்னா, மிதுனம் யாரை எந்த கண்ட்ரியை குறிக்கிறது? அமெரிக்காவை. அமெரிக்காவுடைய அதிபர் இருக்காரு, அவருக்கு இப்போவே மார்ச் மாதத்துலேருந்தே நேர காலகட்டம் சரியில்லை. அது வந்து அவர் கட்டம் சரியில்லாதனால தான் இப்போ ஈரான் தாக்குதல் இது எல்லாமே நடக்கிறது. அது நீண்ட கால பாதிப்புகளை அந்த தேசத்துக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது வெளிநாடு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. டெக்னிக்கல் எஜுகேஷன் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆகவே பொருளாதாரம், குடும்பம் எல்லாம் நலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை சொல்லுங்கன்னா அது இந்த பராபவ ஆண்டாக மிதுன ராசிக்கு அமைகிறது. இவர்கள் யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றியை பெற முடியும் அப்படின்னா, ஆடல் அரசன் நடராசனை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது வாழ்க்கை மிகச் சிறப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். மிக்க நன்றி. நடராஜன் அவர்களினுடைய அருளோடு மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களுக்கான பலன்களை முதலில் நமக்காக திரு அருண்குமார் அவர்களிடமிருந்து நம்ம தொடங்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3 வருடத்தில் எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் சரிதான், எந்த புத்தாண்டு பலன்களாக இருந்தாலும் சரிதான், பெரிதளவில் எதிர்பார்த்து காத்திருந்த ராசிக்காரர்கள் கடகராசி. அஷ்டம சனி அப்படின்ற ஒன்று ஆரம்பித்ததுலேருந்து சொல்லி அழறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா கத்தலாம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கான வேதனைகளை மனசுக்குள்ளே சுமந்து வாழ்ந்த ராசின்னு சொல்லலாம். சார், நான் பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், என் உயிர் மட்டும்தானே மிச்சம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்தி எழுத நாட்கள் அதிகம். போகாத கோவில் இல்லை, போடாத விளக்கு கிடையாது, கும்பிடாத சாமி இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, எதை செஞ்சால் என் வாழ்க்கையில் பித்து தெளியன்னு எதிர்பார்த்த உங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியையும் மாற்றத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்படின்னே நான் சொல்லுவேன். குறிப்பாக வருடத்தினுடைய தொடக்க காலத்திலே உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ராசியில் குரு பகவான் உச்சமடைய போகிறார். அந்த உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, தெளிவை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்து சனி அற்புதமாக போன மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து விலகி இருக்கு. குறிப்பாக கடகத்துக்கு ராசியில் வந்து அமரக்கூடிய குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அத்தனையும் அற்புதமான இடம். அதில் முதல் விஷயமா பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். நீங்கள் எதிர்பார்த்திராத பல திருப்பங்கள், பல யோகம், பல சந்தோஷத்தை தரப்போறாரு. குடும்ப வாழ்க்கையில் ஒரு பற்று இல்லாத சன்னியாசி மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வீடு, மண் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடியதாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் கடகராசிக்கு மனநிறைவை தரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது. நீண்ட நாட்களாக வைத்தியம் பார்த்து உடம்பு சரியாகலாம் கடவுள் பகலவிட கண்ட பணி போல உடல் நலமும் மனநலமும் சரியாகக்கூடியதாக இருக்கும். இந்த அஷ்டம சனியில் லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக குடும்பத்தை பிரிஞ்சு வாழறேன், விவாகரத்து நடக்குது, காதல் தோல்வி, ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்பு அப்படின்னு எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டீர்களோ அந்த அளவுக்கான வழிகள் எல்லாம் மாறி நல்ல இல்லறம் அமையக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நீண்ட நாட்களாக பட்டம், பதவி, பெயர் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் புதிய பட்டம், பதவி, பெயர், புகழ் எல்லாமே கிடைக்க போகிறதுங்க. ஒட்டுமொத்தத்தில் கடகராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பட்ட அத்தனை வழிகளுக்கும் ஒரு அற்புத மருந்தையும் தீர்வையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்குது அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமா நீங்க சொன்ன உடனே கடகராசியின் மீது பார்வை உள்ள அனைத்து மக்களுமே இது நல்ல செவிமடுத்து கேட்டிருப்பாங்க. மக்கள் தொடர்போடு இருக்கக்கூடிய கடகத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அவர்களுடைய பயணம் எப்படி அமைய இருக்கின்றது? பீமராஜ் ஐயர் அவர்கள். கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ளே வரப்போகிறார். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த வருடத்தில் இருக்கும். வந்து அதிசாரமாகி சிம்மத்துக்கு போவார், மீண்டும் ராசிக்கு வந்துடுவார். அவர் வந்து 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி. அவர் ராசிக்குள்ளே வந்து உச்சபலத்தை அடைகிறார். 9ல் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறார். ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிக நன்றாக இருக்கணும். அடுத்தடுத்த அந்த வம்சாவளி குழந்தைகள் அப்புறம் பேரன் பேத்திலாம் நல்லா வரணுன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு எல்லாருக்கும் வந்து சேர்ந்து ஒரு அரவணைப்பு, அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் தனித்து ஒருத்தர் மட்டும் ஒரு முடிவை எடுத்தால் சரியாக இருக்காது. பெற்றோர், அம்மா அப்பா தான் அந்த பிள்ளைங்களே பெற்றிருந்தாலும் கூட அந்த பிள்ளைகள் படித்து கொஞ்சம் கருத்து தெரியும் போது, வாங்க பிள்ளைகளா உட்காருங்க, இது போல் நம்ம பண்ணலாமா அப்படின்னு பேசும்போது அந்த குடும்பம் தடை துவங்கும். அதுபோல் ஒரு ஆட்சி அமைக்கும் போது அந்த ஆட்சி அமைக்கிறார், ஒரு தேசத்தையே ஆள போகிறார்னு சொல்லக்கூடிய வல்லமை அவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அந்த நிலை வரும். அந்த அளவிற்கு அவர் வந்து வல்லவனாக இருப்பார். ஆனாலும் கூட மந்திரி பிரதானிகளையும் நிறைய ஐஏஎஸ் படித்தவங்களையும் உட்கார்ந்து பேசி தான் ஒரு முடிவு அவர் எடுப்பார். அப்படிப்பட்ட விஷயத்தை மட்டும் இந்த ஆண்டில் நீங்கள் நினைவில் கொள்ளணும். நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, மிகப்பெரிய தொழில் வல்லுநராக இருந்தாலும் சரி,
மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, கட்டாயம் உங்களுக்கு மற்றவர்களுடைய ஒரு கலந்தாலோசனையும் தேவை. சுய முடிவை நீங்கள் எடுக்கவே கூடாது. அறிவுரையை சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கோபித்து கொள்ள வேண்டாம். அஷ்டமத்தில் ராகு இருக்கார், 2ல் கேது இருக்கார், 9ஆம் இட சனியை அந்த வீட்டு அதிபதி குரு தொடர்பு இருக்கிறது. தந்தையை போல, ஒரு வெல்விஷரை போல, குருவை போல ஒருத்தர் அல்லது பல நபர்கள் சேர்ந்து உங்களிடத்தில் இருக்கும்போது என்ன படிக்கலாம், என்ன வேலை பார்க்கலாம், வெளிநாடு போகலாமா வேண்டாமா, வீடு கட்டட்டுமா, சொத்து வாங்கட்டுமா விற்கட்டுமா, இந்த வரன் திருமணம் பண்ணிக்கட்டுமா, இப்போ குழந்தை பேர் சரியாக இருக்குமான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு மந்திரி பிரதானிகள் ஒரு சபை இருக்கும் இல்லையா, அதை போல் உங்களுக்குன்னு நண்பர் ஒருத்தர், வீட்டில் அண்ணா ஒருத்தர், அப்பா ஒருத்தர், ஆசிரியர்னு சொல்லி கேட்டு ஆலோசித்து செய்யும்போது இந்த ஆண்டு எல்லா முடிவுகளுமே சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். மிக்க நன்றி. பஞ்சநாதன் அவர்கள், நீங்க சொல்லுங்க, கடகத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரையின் தொடக்கத்திலிருந்து எப்படி அமையுது? அற்புதமான வருஷம். கடகத்தை நோக்கி ராஜா வர்றார். ஆண்டுடைய ராஜா குரு பகவான் வருகிறார். உச்சம் அடைக்கிறது கடகராசியில் குரு பகவான். அப்போ இவருடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்க போகிற காலகட்டம். அந்த குரு பகவானுக்கு என்ன சொல்கிறோம்னா தனகாரகன் அப்படின்னு பேர். அப்போ நல்ல காசு பணம் சேரக்கூடிய வருஷம், இதில் சந்தேகம் இல்லை. ஆண்டுடைய மந்திரியாக சந்திர பகவானை சொல்கிறோம். கடகம் என்பதே சந்திரனுடைய வீடு இல்லையா? ஒரு நல்ல மந்திரியாக வாழ்க்கையில் பலருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இவர்களுக்கு அந்த யோகம் இருக்குது. பலருக்கு இவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை வாழ்க்கையை உயர்த்தும். இதில் மிக முக்கியமாக ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்கு. இது நாள் வரைக்கும் எனக்கு சரியான படிப்பே அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல படிப்பு கல்வியை கூடி வரும். ஒருத்தருக்கு நல்ல கல்வி இருந்தாலே வாழ்க்கை நல்ல வகையாக அமைஞ்சிடும் இல்லையா? அதனால் அந்த கல்வி மிகச்சிறப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப், இது வரைக்கும் சரியான நட்பு இல்லை, வாழ்க்கையில் நிலை தடுமாறி போனவர்களுக்கு கூட இப்போ நல்ல நட்பு அமையும். நட்பினால் இவர்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம் வருது. பல பேருக்கு என்னன்னா நான் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு கடகராசிக்காரங்க கவலைப்படுறாங்க. இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும். சிலர் சொல்கிறாங்க ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், இருக்கிற வேலையும் கையை விட்டு போயிடுச்சு, நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வேலை இவர்களுக்கு கிடைச்சிடும். தந்தையுடைய உடல் நலத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் தந்தையுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த குரு பகவான் பார்க்க போகிறாருங்கிறதுனால அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏற்படுறது. நிறைய தலைமை பொறுப்புகள் இவர்களை தேடி வரும். 10ல் சூரிய பகவான் இருக்காரே, அப்போ நல்ல தலைமை பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றகரமான காலம் உண்டு. சுக்கிரன் மேஷத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு நல்ல வருது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருக போகிறது. குடும்ப நலம் கருதி இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் மிகச்சிறந்த வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் அப்படின்னா, கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய அருள்வாளிக்கக்கூடிய முருகன், அற்புத தெய்வம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இந்த கடகராசிக்காரர்களுக்கு பற்பல வெற்றிகளை இந்த பராபவாண்டிலே கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நிறைவா கடகத்துக்கு உங்களுடைய வார்த்தைகள். கடகராசிக்காரர்களுக்கு வருஷப்பிறப்பு பார்த்திங்கன்னா நம்ம ராசிநாதன் சந்திரன் ராகுவோட தான் இருக்கார். ஸோ கொஞ்சம் வருடப்பிறப்பு ஆரம்பித்து ஒரு 3-4 மாதங்கள் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. கேதுவும் உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் ராசிக்கு வரும்பொழுது 7ஆம் இடத்துல மகரத்தில் ராகு இருப்பார். அண்ட் 7 கூடைய சனி பகவான் பாக்கியத்தில் உட்காண்டிருக்கார். ஸோ திருமண விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து இவங்க முடிவெடுக்கணும். ஏன்னா இப்போ பெரியவங்க பார்த்து பண்ணுற கல்யாணம் அப்படிங்கிறத விட அவங்கவுங்க முடிவு பண்ணுற கல்யாணங்கள் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோ இல்லை லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்களுக்கோ பிரச்சனைகள் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதனால் அடுத்தவங்களுடைய ஆலோசனைகள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் இவங்கள்ட்ட போனால் எனக்கு கரெக்டாக ஒரு அட்வைஸ் கிடைக்கும், உங்களுடைய டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் யாரோ ஒருத்தங்க. அதனால் திருமண விஷயத்தில் மாத்திரம் ஒரு நல்ல முடிவை எடுப்பது இந்த பராபவ ஆண்டில் இவங்க கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு வர வேண்டிய ஒன்று. இவங்களுக்கு குரு பகவான் கடகத்துக்கு திரும்பவும் அவர் சிம்மத்துக்கு வருவார். ஒரு 120 நாள் கிட்டக்க அவர் சிம்மத்தில் வரார். அந்த காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கிறவங்களால சில பிரச்சனைகளோ அல்லது பண விவகாரங்களில் ஏதாவது குழப்பங்களோ வரலாம். ஸோ கூட்டு தொழில் பண்ண போகிறீங்க, நான் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும் போதும் உங்களுடைய ஜாதக நிலைகளை பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். என்னடா பராபவ வரும் பஞ்சநாதன் சார் பிரமாதமாக இருக்குன்னு சொன்னார், நான் இந்த மாதிரி சொல்கிறேனேன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் மனசில் தோணும்.
கிரகங்களினுடைய நிலைகளை கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் சொல்ல வேண்டியது ஜோதிடர்களினுடைய கடமை. அதனால் அதையும் நான் சொன்னேன். நல்லா இருக்குது பராபவ வருடம், பட் இருந்தாலும் இந்த சிறு வயதில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் காலத்தையும் யோசித்து கிரகநிலைகளை யோசித்து முடிவெடுத்தால் இந்த வருடம் நல்லாயிருக்கும். சிம்மராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வாழ்வியல் பயணம் எப்படி இருக்க போகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். சிம்மத்துக்கு எப்படி அமையுதுமா? சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடப்பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு காலசர்ப்ப தோஷ நிலையில் சந்திரன் வந்து ராகுவோடு இருக்கார், அண்ட் ராசியில் வந்து கேத்து இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, செவ்வாய், புதன் இவர்களினுடைய ஒரு தாக்கம் வந்து எப்போ வருடப்பிறப்பில் ஒரு பலன் இருந்தாலும் அதற்கப்புறம் கோச்சார நிலைகளில் கிரக நிலைகள் மாறுது. ஆனால் சனி பகவான் கண்டிப்பாக 2.5 ஆண்டு காலம் அங்கே தான் இருக்க போகிறாரு. ராகு கேத்து மட்டும் மாறுவாங்க. ஸோ நவம்பர் மாதத்துக்கு பிறகு மாறக்கூடிய கேத்து, ராகு இவர்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் 12/6 வரக்கூடிய சூழ்நிலை, கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பகையை சம்பாதித்து கொள்வார்கள். அதனால் குடும்பத்திலிருந்து ரொம்ப நெருங்கிய இரத்த சொந்தங்கள் இவர்களிடத்தில் கடன் வாங்கிறது, இல்லை இவங்களுக்காக போய் எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இதுலேயே இவங்க ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நிறைய சண்டைகள், நிறைய கருத்து வேறுபாடுகள் இது வந்து இருக்கும். இது எல்லா குடும்பத்துலேயுமே இருக்கிறது தான். ஆனால் இவர்களுக்கு மட்டும் அது கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால் ஒரு இடைப்பட்ட கால பிரிவினைகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க, நிறைய ஃபேமிலியில் புரிதல் வேண்டும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஒரு சும்மா பாசிங் க்ளவுட் மாதிரி தான். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன் அப்படிங்கிறத விட ஒரு அறிவுரை அப்படின்னு சொல்லலாம். இந்தந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள் இப்படி இருக்கிறதுனாலையும், 2 ஆண்டு காலங்கள் நமக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குடும்பத்தோட நிறைய ஒத்துப்போங்க, நிறைய புரிஞ்சுக்கோங்க, நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனையா 4 பேர் 5 பேர் உட்காந்து பேசுங்க, பேசினாலே பிரச்சனைகள் தீரும். அதனால் வெளியாட்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பற்றியோ இல்லை உங்கள் வீட்டாரை பற்றி வந்து பேசும்பொழுது அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது கணவன், மனைவி, உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள் இப்படி நீங்கள் வந்து ஒரு கோப்பாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிரக நிலைகள்னால பிரச்சனைகள் வராது. நன்றிம்மா. பஞ்சநாதன் அவர்கள், சிம்மத்துக்கு எப்படி அமையுதுங்க ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். வருஷம் துவங்குகிற போதே சிம்மராசிக்காரங்களுக்கு லாபத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர் சிம்மராசிக்காரர்களுக்குன்னா, பூர்வ புண்ணியாதிபதி. அப்போ இவர்களுடைய பிள்ளைகளுக்கு, இவர்களை விட இவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நற்காலம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். இவங்க இன்னிங்ஸாக பிள்ளைகளுடைய இன்னிங்ஸ் தொடங்குது, அப்படி ஒரு அர்த்தம் அதில் வருது. இரண்டாவது, 6ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்றாருன்னா அது பேர் விபரீத ராஜயோகம். ஒரு வேலை பறி போயிருச்சு, எனக்கு வேலை விட்டு போகுதே அப்படின்னா இன்னொரு வேலையை தேடக்கூடிய ஒரு அவசியம், ஒரு சூழல், அது வாழ்க்கையில் முன்னேற்றும். என்றைக்குமே ஒரு காமர்ஸில் சொல்லும்போது கூட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறாங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், சின்ன ஸ்ட்ரெஸ் ஒன்று வேணும் அப்படின்னு. அந்த ஸ்ட்ரெஸ் இவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றும். ஒரு நெருக்கடியான காலகட்டம், எப்படியாவது நம்ம தப்பிச்சு வரணுமே அப்படிங்கிற ஒரு முன்னேற்றத்தை இவர்களுக்கு வேலை ரீதியாக தரும். இதில் மிக நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த குரு பெயர்ச்சி நடக்கும்போது பாருங்கள், ஜூன் 2ஆம் தேதி அந்த குரு பகவான் வந்து கடகராசியில் வந்து உச்சமடைகிற போது அந்த குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்த்துடுறார். அதனால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும். பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் பிரச்சனைகளில் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல அறிவுரை கிடைக்கும். அந்த அறிவுரையை அவங்க ஃபாலோ பண்ணணும். தெய்வ திருத்தலங்களுக்கு போகணும், தெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொள்ளும் போது பிரச்சனைகளை தப்பிச்சுப்பாங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் என்ன கேட்டிங்கன்னா, இவர் வந்து இவர்களுடைய பிதுர்ராஜ்ய சொத்துக்களை குறிக்கக்கூடியவர் இந்த செவ்வாய், இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான சில பிரச்சனைகள் சகோதரர்களோடு இருக்கும். அது ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. பழைய சொத்துக்களை, பூர்வீக சொத்துக்களை விற்பாங்க, புது சொத்துக்கள் வாங்குவாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மிக முக்கியமாக 4க்குரிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த இப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, அம்மாவுடைய உடல் நலம், பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். கர்மாதிபதி இவர்களுக்கு வந்து சுக்கிரன், அவர் வந்து எங்கே உட்கார்ந்து 9ஆவது ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அது மாதிரி அஷ்டமத்தில் செவ்வாய் சனி இருக்கக்கூடிய காலகட்டம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக தர்ப்பணம் கொடுக்கறது, சிரார்த்தம் கொடுக்கறது, பித்ரு காரியங்கள் செய்வதை முறையாக செய்தால்
இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். நன்றிங்க ஐயா. பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி இருக்கு? சிம்மராசி என்பர்களுக்கு ஆண்டுகோள்கள் 4 இருக்குது. 4 திசைகள் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு 3 திசைகளிலிருந்து நெருக்கடிகள் வந்தது. 3 திசையிலிருந்து உங்கள் மீது வந்து தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் 4வது திசை, 4வது கிரகம் குரு வந்து அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சக்தியை கொடுத்துட்ருக்கார். இந்த ஆண்டு தொடங்கும் போது அவரும் 12ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போது 4 பேரும் சுற்றி நின்றுட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி தான் இந்த வருஷம் இருக்க போகிறது. எப்படி இதை கையாளணும்? சமீபத்தில் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. நம்முடைய தேசத்திலிருந்து அண்டை தேசம் போயிட்டு உளவாளியாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு படம், ஒரு டைரக்டராக இருந்தால் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான படம் எடுத்தாங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆண்டில் வெற்றி அடைஞ்சிடலாம். ஐபிஎல் மேட்ச் வரப்போகுது. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய பவர் பிளேலே 4 விக்கெட் போயிடுச்சு. அப்போது சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இறங்குனா கடைசி வரைக்கும் நின்று அடித்து செஞ்சுரி போடுவார். ஆனால் முதல்ல வந்து இறங்குறார், அவருடைய ஆர்டரில் கரெக்டாக வராருன்னா டக் அவுட் ஆகிடுவார். அது மாதிரி இப்போ அரசியல் வருகிறதுன்னு சொன்னால் ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம். அந்த இடத்துல வெற்றியை வந்து தீர்மானிக்கிறது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ சரிசமமாக இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தோற்றுடலாம். அந்த இடத்துல சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை போட்டால் ஜெயிப்பாங்க. ஏன்னா அண்ணா சொன்ன மாதிரி விபரீத ராஜயோகன்ற ஒன்று மட்டும்தான் கை கொடுக்க போகிறது. நார்மலான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்காது. அதில் கூட எப்போல்லாம் இந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 6ஆம் அதிபதி 8ல், 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது 12ஆம் அதிபதியான சந்திரன் எப்பெல்லாம் தனுசில், கும்பத்தில், கடகத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த 2.25 நாட்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இது போல் இன்னும் சில விஷயங்களை பார்த்து நீங்கள் வந்து மிகவும் அதிகமான உழைப்பு, மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, வழக்கு, இதையெல்லாம் எதிர்கொள்ள முயற்சிக்கும் போது வெற்றி அடைவீங்க. சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கடினமாக இருக்கும். நன்றிங்க ஐயா. திரு அருண்குமார் அவர்களே, சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி அமைய இருக்கு? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருஷ தொடக்கத்திலே அஷ்டமத்து சனியினுடைய பிடியில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையும் நிதானம், அமைதி, பொறுமை இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வரக்கூடிய குரு பயிற்சியும் சிம்மராசிக்காரர்களுக்கு 12வது இடத்துல குரு பகவான் மறையிறார். ஏற்கனவே ராசியில் கேது இருக்கார். ஸோ எமோஷ்னலாக ரொம்ப அழகாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 8ல் சனி இருந்துச்சுன்னா தவறுதலான சேர்க்கை, தவறுதலான பழக்க வழக்கம், தவறுதலான தொடர்புகளை உருவாக்கும். நேற்றுக்கு தொட பயந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி தொடலாமான்னு தோணும். தன்னை மீறி சில நிகழ்வுகள் நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களையே தேவையற்ற விமர்சனத்துக்குள்ளாக்கக்கூடிய சூழல்களையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ஸோ அப்போ பூவோடு சேர்ந்த நார் மணக்கம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யாரோடு சேர்கிறீர்கள் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த வருடம் முழுக்க இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதில் குறிப்பாக குரு பகவான் 12ஆம் இடத்தில் உச்சமடைந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே அற்புதமான இடம். குறிப்பாக 4வது இடம் முதல் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ 4 பார்க்கும்பொழுது சுகஸ்தானம், சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழல்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கனவுகள் எல்லாம் பலிதமாக மாறும். ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கும், ஒரு சொந்த வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நினச்சா இந்த காலகட்டத்தில் அது குடிபெயரக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மறைமுகமாக இருந்த எதிரிகளுடைய தொல்லை விலகும். அதே மாதிரி உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஏற்கனவே வாரா கடன்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரவேண்டிய சூழல்களை ஏற்படுத்தும். கிரெடிட் கார்டு, டாக்குமெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ல் சனி இருந்துச்சுன்னா தேவையற்ற வம்பு வழக்குகள் வரக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல கொடுத்த பணம் அவ்வளோ சீக்கிரத்தில் வரக்கூடிய நிலையை 8ல் சனி வந்திருக்கிறதுனால ஏற்படுத்தாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள் ராசியில் கேது, 7ல் ராகு இருக்கிறதுனால தவறுதலான உறவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது கல்யாணத்தை கடந்த உறவுகள் நிறைய ஏற்படும். அதில் தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா அதே மாதிரி திருமண வயசில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு 1க்கு 4 தடவை யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். புருஷன் முண்டாட்டியாக நாங்கள் அந்யோன்யமாக தம்பதியாக வாழ்ந்துட்டுருக்குன்னு சொன்னால் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்தில் போகிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தேவையற்ற விரைய செலவுகளை இந்த வருடம் முழுக்க நீங்கள் தவிர்த்தால் உங்களுடைய வாழ்வு சுபிட்சம் பெறும். ஒரே ஒரு விஷயந்தான், மனசை பக்குவமாக பார்த்துக்கோங்க, உடம்பை பக்குவமாக பார்த்துக்கோங்க. இந்த 2 விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த அஷ்டம சனியை கூட உங்களால் வெல்ல முடியும். சிம்மராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னிராசி நேயர்கள். உங்களுக்கு இந்த சித்திரை முதல் நாளிலிருந்து எப்படி அமைய இருக்கின்றது? நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயாவிடமிருந்து தொடங்கலாம். இந்த பராபவ ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெருத்த லாபத்தை, பொருளாதார லாபத்தை தரப்போகிறது. காரணம், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் லாபத்துக்கு வந்து உட்கார்றார் இந்த வருஷம். இப்போ பெரிய அளவுக்கு பொருளாதார லாபம், மிக நன்மைகள் அவர்களுக்கு ஏற்பட போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கல்யாண விஷயம் கூடி வரும். ரொம்ப நாளாக திருமணத்தடை இவர்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை இவர்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க, வரன் கூடி வரல அப்படின்னாலும் இப்போ நல்ல வரன் கூடி வரக்கூடிய யோகம்.
அதே மாதிரி புத்திரகாரகன் உச்சமாகிறதுனால லாபத்தில் இவர்களுக்கு நல்ல முறையில் குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் வருது. நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்குது. பெற்றோர் சம்மதத்தோடு நடக்கும். ரொம்ப நாளாக வந்து திருமணத்துக்கு பேரண்ட்ஸ் சம்மதிக்கலைன்னா இப்போ பேரண்ட்ஸ் சம்மதிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம யாமிருக்க பயமேன் அருண் சொன்ன மாதிரி கணவன் மனைவி விஷயம் இருக்குது பாருங்களேன். அந்த கணவன் மனைவி விஷயத்தில் எப்போவுமே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா உபயராசிகள் வருது பாருங்க. அதில் இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ராசிக்காரர்களுக்கு 7வது ஸ்தானம் பாதகஸ்தானங்கிறதுனால எப்போவுமே திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இவர்களுக்கு 7வது ஸ்தானத்தில் இப்போ செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை வேறு, ராசிக்கு அதிபதியே அங்கே போய் நீச்சமாகிறார். அதனால் இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை, இன்னும் சொல்ல மனைவிக்கு கணவனோட பிரச்சனை, கணவனுக்கு 8ல் சுக்கிரன் இருக்கிற போது மனைவியோட பிரச்சனைன்னு சில விஷயங்கள் இருக்கும். திருமண வாழ்க்கையில் அவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்குது. நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். ராசிக்கு அதிபதியே நீச்சமாயிட்டாரேன்னு நினைக்கக்கூடாது. தன்னுடைய நாட்டில் இவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலைன்னா கூட வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல கல்வி, ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டு பிஸ்னஸ் அமையக்கூடிய யோகம், இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது. கம்யூனிகேஷன் செக்டாரில் இவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரும். புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவாங்க. நிறைய முன்னேற்றம் காத்திருக்கு. இந்த காலகட்டங்களில் நாக தெய்வங்களை வழிபடணும். கன்னிராசிக்காரர்கள் நாகாத்தமன் போன்ற தெய்வங்கள், நாகநாத சுவாமி போன்ற தெய்வங்கள் வழிபடுகிற போது பெரிய முன்னேற்றம் இவர்களுக்கு ஏற்படும். நன்றி ஐயா. யாமிருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி அமைகிறது கன்னிராசி நேயர்களுக்கு? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருஷ தொடக்கத்தில் கண்டக சனி இருந்தாலும் கடந்த ஒரு வருஷத்தில் 10ல் இருந்த குரு பகவான் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைய போகிறார். குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதில் புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் உங்களை அலங்கரிக்கும். ஏன்னா 10ல் குரு வரும்பொழுது எல்லாரும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஈசரார் உருவத்திலே திருவோட்டிலே இறந்துள்ளதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பொருளாதார சுமை, பொருளாதார நெருக்கடியோடு ஓடிட்டு இருந்தீங்க. நான் உண்மையாக உழைக்கிறேன், நேர்மையாக இருந்தால் எனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி அலமோதிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய மகுடம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கன்னிராசிக்கு 3வது இடத்தை குரு பகவான் வருட தொடக்கத்திலே பார்க்கறதுனால ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியம், ஒரு புதிய முயற்சிகள் எல்லாமும் உங்களுக்கு அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தும். சகோதர வழிகளில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் சரியாக போகிறது. அதே மாதிரி திருமண வயசுலேருந்து கல்யாணம் நடந்து குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த தாய்மார்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக குழந்தை பிராப்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 6ல் இருந்த சனி 7வது இடத்துக்கு போயிட்டார். அப்போ 6ஆம் இடத்துல சனி இருந்து ராகுவோடு சேர்ந்த காலகட்டம்லாம் உடல் ரீதியாக பிரச்சனை இருந்துச்சோ இல்லையோ, நிறைய பேர் மன ரீதியாக நிறைய சவால்களை சந்திச்சுட்டு வந்திருந்தீங்க. பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, எந்த முடிவு கூட சரியாக எடுக்க முடியல அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த சிக்கல்கள் அத்தனையும் கன்னிராசிக்கு ஆண்டவனுடைய அருளோடு சரியாகும். ஐயா தொடங்கும் பொழுது அற்புதமான வார்த்தையை சொன்னாங்க. 7ஆம் இடத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாயினுடைய சேர்க்கை என்பது காதலை ஊக்குவிக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ டீனேஜில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மத்தியம வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏன் வயதானவங்களா இருந்தாலும் சரி தான், நிலைக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் மாறுபடும். சின்ன வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் வளரும், தவறுதலான தொடர்புகளை உருவாக்கும். மத்தியம வயசில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தப்பே பண்ணலாலும் சரி தான், அன்னைக்கு தப்பு பண்ணும்போது தண்டனை கிடைக்கல சார், இன்னைக்கு நேர்மையாக இருக்க என் மேலே சொல்லு வந்தது, பழி வந்தது நடக்கும். அதில் கவனம். திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. கன்னிராசிக்கு சுபகாரியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வைகாசி மாதத்திற்கு பிறகு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமைய காத்திருக்கிறது. தெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த பலன்களை நிச்சயமாக தரும். மிக்க நன்றி. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், கன்னிராசிக்கு எப்படி அமைதுமா? கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு முன்னாடி பேசின 2 பேருமே சொன்னாங்க கண்டகச்சனி இருந்தாலும் இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா கடந்த 1 வருட காலம் குரு 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு வேலை போயிருக்கலாம், இல்லை அவங்க ஒரு பதவியில் இருந்து அதில் கீழே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும். அது இப்போ உலகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறையா லே ஆஃப்லாம் போகும்போது கன்னிராசிக்காரர்கள் நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்போ குரு 11ஆம் இடத்துல அதுவும் கேதுவில் வரும்பொழுது அயல் நாட்டில் வேலை தேடுறவங்க, கடல் தாண்டி போகக்கூடிய யோகங்கள். ஏன்னா எப்போதுமே இந்த கண்டக சனி, அஷ்டம சனியெல்லாம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு நல்ல காலம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் பொழுது அதை கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு காலம். அப்புறம் கன்னிராசி நேயர்களுக்கு மற்ற கிரகங்களினுடைய சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது ராகு பகவான் அவங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்துடுவார், கேது 11ல் வரும்பொழுது. ஸோ பிள்ளைகளால் இவர்களுக்கு இந்த கண்டக சனியினால் சில பிரச்சனைகள் வரும். இந்த காதல் விஷயத்தில், காதல் திருமணத்தில்
ஒத்துக்காமல் போகிறது. கன்னிராசியில் அப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைகளோட அவங்களுக்கு நிறையா கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ திருமண விஷயத்தை இந்த வருடம் பேசாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூடயும் நீங்கள் கிரகநிலைகள் மாறினதுக்கு பிறகு அதை சம்மந்தப்பட்டதை நீங்கள் வந்து பேசலாம். இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் பராபவ வருஷத்தில் கேரியரில் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம், படிப்பில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ திருமண விஷயத்தில் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது இவங்களுக்கு நல்லது. வயசாயிடுச்சு அதனால் பரிகாரம் பண்ணிட்டாவது கல்யாணம் பண்ணணும்னு சில பெற்றவங்க நினைப்பாங்க. அவசரப்பட்டு அந்த முடிவை எடுக்க வேண்டாம். நன்றிம்மா. பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், கன்னி ராசிக்கு எப்படி அமையுது? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்க போகிறது. இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் கிடைக்கக்கூடிய பலன் திருமணம், புத்திரப்பேர். தம்பி சொன்ன மாதிரி கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திரப்பேர், புத்திர சந்தான பாக்கியன்றது இந்த ஆண்டு உறுதி செய்யப்பட்டது. 100% உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவிற்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் வந்து 11ஆம் இடம். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே அந்த ஒரு மழலை செல்லுன்ற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடத்துல புத்திர காரகன் உச்ச பலத்தோடு இருந்து அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். புத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 7 இருக்கும்போது குரு அவரையும் பார்க்குறார். அதில் புத்திர பெயர்ன்றது உங்களுக்கு நிச்சயம். ரொம்ப காலமாக தடைப்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இப்போது கிடைக்க போகிறது. இதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். இந்த பலன்களை தாண்டி மற்ற எல்லாமே உங்களால் மற்றவங்களுக்கு நடக்க போகிறது தான். ஏன்னா கன்னிராசியில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு சாதனை பண்ணுறார், வெற்றி பெறுகிறார் அப்படின்னு சொன்னால் இது கடவுள் கொடுத்தது, இது குருநாதர் கொடுத்தது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் உழைப்பு, நான் இத்தனை ஆண்டு காலம் நான் போராடினேன், நான் ஆராய்ச்சி பண்ணேன், நான் படித்தேன், அதனால தான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இருக்கும். ஏன்னா புதனுடைய தன்மை தான் இங்கே அதிகமாக இருக்கும். ராசியிலே வந்து சுக்கிரன் நீச்சமாயிடுவார், 5ஆம் இடத்துல குரு நீச்சமாயிடுவார் இவங்களுடைய ராசிக்கு. அதனால் அந்த சுயமாக ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்க ஒரு சின்ன லெவலில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணால் அதுக்கு ஹெட் அட்மினாக வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க இருந்தால் அந்த குழு வந்து நல்லபடியாக பிரயோஜனமாக இருக்கும். ஒரு பிரச்சனையை பேசி அரசாங்கத்தில் கொண்டு போய் அதை தீர்வுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் அதற்கு பேசக்கூடிய ஒரு தலைவராக கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களை நியமிக்கலாம். இன்னும் சொல்லணும்னு சொன்னால் 2 நாடுகள் சண்டை போடுது, உலகமே பாதிக்கப்படுது, 3வது உலக யுத்தம் வரக்கூடிய அளவிற்கு போகிறது. இதை சமாதானம் பண்ணணும், அமெரிக்காவையும் இந்த ஈரானையும் சமாதானப்படுத்தணும்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் சொன்னால் அவங்க கேட்டுருவாங்க, சரின்னு சொல்லி போகிற முடிவுக்கு கொண்டு வருவாங்க. அவ்வளவு சாதகமாக இருக்கிறது. 5ஆம் அதிபதி 7ல், 7ஆம் அதிபதி 11ல், அவர் வந்து அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் இவங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆண்டில். மிக சிறப்பு. நாட்டினுடைய அமைதிக்கே கன்னிராசிக்காரர்கள் மிக சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தாய்மை உணர்வோடு ஒரு குழந்தையினுடைய அன்பு அழுகுரல் கேட்க போகிறது. வருத்தமே படாதீங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம வந்து பாரதி ஸ்ரீதர் அம்மாவிடமிருந்து தொடங்கலாம். அம்மா, துலாம் ராசிக்கு சொல்லுங்கம்மா. துலாம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு இந்த காலகட்டம் வரைக்கும் குரு பகவான் பாக்கியத்தில் இருந்து நல்ல ஒரு காலகட்டமாக இருந்தது. இப்போ வந்து இந்த பராபவ வருடத்தில் குரு 10ஆம் இடத்திற்கு அவர் போகிறார். ஸோ 10ஆம் இடத்திற்கு போனாலும் குரு உச்சநிலை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சில சாதக பலன்கள் இவர்களுக்கு வரும். இப்போ இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனம் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் இது வந்து நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவங்க தைரியமாக வந்து சில முன்னங்காலை வந்து வைக்கலாம் தைரியமாக. கடன் அப்படிங்கும்போது யாருக்கு இவங்க கையெழுத்து போட்டு இவங்க கடன் கொடுத்தாலும் சரி, இல்லை கடன் வாங்கினாலும் சரி, அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு வந்து கொஞ்சம் விளையாடிடுவார். அதுக்கப்புறம் கேது பகவானும் இவங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு போகும்பொழுது வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளோ. ஸோ குறிப்பாக இந்த குருவும் கேதுவும் 10ஆம் இடத்துல இருக்கும்போது துளாராசிக்காரர்கள் வங்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் கடன் கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் அவங்க பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரலாம். அதனால் நீங்கள் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வங்கிகளில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ராகு கேத்துவினுடைய இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே குளிப்பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவாங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ருணம், ரோகம், சத்ரு இது எல்லாமே சனி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
இவங்க நல்லவங்களா இல்லையா, இவங்களுக்காக நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட்டால் பராபவ வருடத்தில் பெரிய பிரச்சனையில் இவங்க மாட்டிக்க மாட்டாங்க. நன்றிமா. பீம்ராஜ் ஐயர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, துலாம் ராசிக்கு எப்படி அமையுது? துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் வருடம் தொடங்கும் போது குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. சனி வந்து 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு ராகு கேதுடைய நிலையம் கூட சாதகமாக தான் இருக்கிறது. அதன் பிறகு இதில் குரு வந்து முதல்ல 2வது தமிழ் மாதத்திலே பயிற்சி ஆகிடுவார். ராகு கேத்துக்களும் கூட தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாத கடைசியில் பயிற்சி ஆவாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அடைய முடியாத இலக்குகளை அடையிறதுக்காக போராட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சுலபமான வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போ மறுக்கப்படுகிறது. உங்களுடைய மொத்த திறமையும் நீங்கள் வெளிப்படுத்தினா மட்டும்தான் உங்களால் வந்து ஜெயிக்க முடியும். நீங்கள் ரொம்ப காலமாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்காமல் இருந்தீங்களோ அதெல்லாம் செஞ்சு இப்போது வெற்றி பெறுவீங்க. ஒரு சிஏ எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. திருமண தடை ரொம்ப காலமாக இருக்குன்னு சொன்னால் அது நிவர்த்தி ஆகும். தீர்க்க முடியாத நோய், உடல் உபாதைகள் இருக்குன்னு சொன்னால் மிக வெற்றிகரமாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து தான் தீர்க்கணும்னு சொன்னால் அதெல்லாம் செய்து முடிக்கப்படும். சாதாரண உடல் உபாதைகள்லாம் வந்து உங்களுக்கு பயிற்சிகள் மூலமாகவே, உடற்பயிற்சி, ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லி இன்டேக்காக அதுவும் எடுத்துக்காமல் வெளியிலிருந்து செய்யக்கூடிய வைத்தியத்தின் மூலமாகவே சரியாகக்கூடிய யோகமானது இருக்கிறது. அம்மா சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகமான முதலீடு, அதிக கடன் போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் செய்துவிடக்கூடாது. படிப்படியான வளர்ச்சியை தான் நீங்கள் திட்டமிடணும். உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து இடமாற்றம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. வேலை மாற்றத்தினால நீங்கள் உயர போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். 10ஆம் இடத்துல முதல்ல குரு வந்து அப்புறம் கேதுவும் போய் சேரும்போது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து புது இடம் வேறு ஒரு இடத்திற்கு போயிட்டு அங்கே செட்டில் ஆகக்கூடிய அம்சமானது உங்களுக்கு இருக்கும். ரொம்ப காலமாக லிட்டிகேஷனில் குடும்ப பிரச்சனையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கைவந்து சேரணும்னு சொன்னால் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு கைகூடும். நன்றி. யாமிருக்க பயமின் அருண்குமார் அவர்களே, நீங்க சொல்லுங்க, துலாம் ராசிக்கு எப்படி அமையுது? துலா ராசிக்காரர்களுக்கு வருஷ தொடக்கத்தில் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான பலன்களை இந்த வருடம் முழுக்க தருவதற்கு காத்திருக்கார். பாரதி அம்மா சொல்லும் பொழுது அற்புதமான வார்த்தையை பதிவு பண்ணாங்க. 10வது இடத்துல குரு நகரும் பொழுது அதோடு சேரக்கூடிய கேது வந்ததுக்கு பிறகு வேலை, தொழில், பண விஷயங்களில் ரொம்பவே நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணுன்றது தான் துளாராசிக்காரர்களுக்கு நான் ஆழமாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். குரு 10ல் உச்சமடைகிறார். 10ல் உச்சமடையக்கூடிய குரு புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் உங்களுக்கு தர காத்திருக்கிறார். அப்படின்னாலும் அது உங்களுக்கு மனநிறைவுக்குரியதாக இருக்குதா அப்படின்றதுல தான் நீங்கள் உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ரொம்ப குறிப்பாக உச்சமடையக்கூடிய குரு உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தை குரு பார்க்கும்பொழுது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், அமைதி, தெளிவு எல்லாமும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் விரும்பிய துறையில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் சீட்டு கிடைக்குங்க. இந்த எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு வந்து ஒரு சாதக பலனை அது பெற்றுத்தரும். அதே மாதிரி 4வது இடத்துல அந்த குடும்பஸ்தானம், சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஏற்கனவே துளாராசினாலே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆள். சின்ன தவறாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட முகத்துக்கு நேராக பேசிட்டு கடைசியில் குற்றவாளியாக மாறுறது நீங்கள் தான். ஆனால் இந்த வாட்டி அன்போடு கொஞ்சம் புரிதலோடு பக்குவத்தோடு எடுத்து சொல்லுங்கள். ஏங்க கொஞ்சம் உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னு பொறுமையாக சொல்லுங்கள். அதட்டி கேட்குறியாமான்னு சொல்லி அதிலேயே பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துடும். அதே மாதிரி மனதில் இருப்பதை மனதில் பட்டம்படி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் எடுத்து பேசினாலே போதும். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்த உங்களுடைய கனவு சரியாகும். எங்கள் அம்மாவோட ஒரே பிரச்சனை சார், வீட்டுக்கே போக முடியல சார், வேலை செய்கிற இடத்துலையும் பெரிய நெருக்கடி இருக்குது சார்னா இந்த சிக்கல்கள் அத்தனையும் மாறக்கூடியதாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சனி வந்து பல்வேறு அச்சுறுத்தல்களை கொடுத்தாலும் குரு உச்சமடைஞ்சு சனியை பார்க்கறதுனால மறைமுகமாக இருந்த கடன் சுமைகள் கொஞ்சம் படிப்படியாக குறையறதுக்குரிய வாய்ப்பை குரு பார்வைக்கு பிறகு ஏற்படுத்தும். 5ல் ராகு இருக்கிறதுனால மட்டும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னதான் பஞ்சம ஸ்தானத்தில் உங்களுக்கு பெரிய யோகா அதிர்ஷ்டத்தை ராகு கொடுக்குன்னு நான் சொன்னாலும் 5ல் ராகு இருக்கிறது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல், மனசங்கடங்கள் வரும். சின்ன குழந்தையாக இருந்தால் உடம்பை பார்த்துக்கோங்க. பெரிய பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா திருமண விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. மற்றபடி எல்லா விஷயங்களும் துளாராசிக்கு ஒரு அற்புத பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. அம்மா முன்னாடி சொன்ன மாதிரி வேலை, தொழில், பணம் இந்த 3 விஷயத்தில் பக்குவத்தோடு இருங்க. மற்ற எல்லாம் இந்த வருடம் உங்களுக்குரிய வருடமாகவே அமையும். நன்றி ஐயா. நங்களூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், நிறைவா துலாம் ராசிக்கு உங்களுடைய வார்த்தைகள். நிறைவான ராசி துலாம் ராசி. நல்ல மனிதர்கள் துலாம் ராசியில் மிகப்பெரிய மருத்துவர்கள், மிகப்பெரிய பேராசிரியர்கள், மிகப்பெரிய தொழிலில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நான் பார்க்கிறேன். துலா ராசிக்கு என்ன யோகம் இந்த வருஷம் வருதுன்னா, ராசிக்கு அதிபதியே ராசியை பார்க்கக்கூடிய யோகம். சுக்கிர பகவான் ராசியை பார்த்து தான் வருஷம் பிறக்கிறது.
நிறைய பேர் கல்யாண தடை இருந்தவா யாராக இருந்தாலும் இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். எவ்வளவு தடை இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அரசியலில் உயர் பதவி பெறக்கூடிய யோகம் 7ஆம் இடத்துல சூரியன் அப்படி உச்சமடைந்து உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கார். யாருக்கெல்லாம் அப்படி பெரிய பதவிகள் வேணும், நம்ம பணியாற்றக்கூடிய இடத்துல எனக்கு ப்ரமோஷன் வேணும் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய உதாரண ஜோதிடர் அவர்கள் அழகாக சொன்னார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். போராடி போராடி நீங்கள் வெற்றி பெற வேண்டியிருக்கும்னு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, எப்படியாவது அவர்கள் வெற்றியை பெற்று விடுவார்கள். அந்த யோகம் இருக்குது. அந்த சனி செவ்வாயுடைய சேர்க்கை பெரிய போராட்டத்தை கொடுக்கும். ஆனாலும் பெரிய வெற்றி இவர்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எக்ஸாமினேஷன்ஸ், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எக்ஸாமினேஷன்ஸ், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் இவங்க பாஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுக்கு இருக்கிறது. குரு பகவான் வருஷ துவக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அது இவர்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷனை கொடுக்கும். பிஸ்னஸ் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் போட வைக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வந்த பிறகு குரு சேர்க்கையெல்லாம் இருக்குன்னு சொன்னால் கூட 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். தாயாருடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகிறது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ண முடிகிறது. புதிய வீடு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு கண்டிப்பாக இவர்களுக்கு கூடி வருகிறது. நிறைய எதிரிகள், மறைமுக எதிரிகள் இருந்து கொண்டிருந்தாலும் அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் துளாராசிக்காரர்களுக்கு வருது. இப்போ நிறைந்த யோகங்கள், நல்ல தன வருமானம், வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயங்கள் கூடி வரக்கூடிய ஆண்டு பராபவ ஆண்டு. இந்த ஆண்டில் யாரை வழிபட்டால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் வரும்னா, காஞ்சி காமாட்சியை ஒரு சித்திரை நட்சத்திரத்தன்று போய் வழிபாடு செய்யணும். அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யணும். புடவை சார்த்து நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் இல்லத்திலே மங்கள காரியம் கூடி வரும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மிக்க மகிழ்ச்சி. தனவரவு வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் நீங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியோடு உங்களுடைய நாட்களை நீங்கள் தொடங்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, விருச்சிகத்துக்கு எப்படி அமையுது? விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த பலன் வந்து கிடைக்கப் போகிறது. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்களோ அவங்களே பார்த்துக்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து வளர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், அல்லது சில பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஏதோ ஒரு விலங்கையோ ஒரு பறவையோ வந்து ஒருத்தர் காப்பாற்றியிருப்பார். அதன் பிறகு அவருக்கு வந்து அது வாழ்நாள் முழுக்க விசுவாசமாக இருக்கும். அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து தன் உயிரை கொடுத்து காப்பாற்றும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டவங்க விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க. கடந்த காலத்தில் இந்த ஆண்டு தொடங்கும் போது குரு பயிற்சிக்கு முன்னதாக வரைக்கும் ரொம்ப போராட்டம், கஷ்டம், உடல் ரீதியாக, சில பேருக்கு பண கஷ்டம், சில பேருக்கு வேலையில் கஷ்டம். அப்போல்லாம் யார் வந்து உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாங்களோ, அடைக்கலம் கொடுத்தாங்களோ அவங்களையெல்லாம் நினைத்து பார்த்து அவங்களுக்கு நல்லது செய்கிற அளவுக்கு நீங்கள் வளர போகிறீங்க. மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப யதார்த்தமாக அதை நம்ம சொல்லணும்னு சொன்னால், இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு ஆகாய விமானத்தில் பயணம் பண்ணுறாருன்னா, அது வந்து பயண வழியிலையோ அல்லது வந்து லேண்டிங்கின் போதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் இவர் வேண்டிக்கிட்டால் வந்து நல்லபடியாக இறங்கிடும். அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிறது, பிரச்சனை ஆகாத அளவுக்கு காப்பாற்றப்படக்கூடிய அளவிற்கு உங்களிடத்தில் அந்த பூர்வ புண்ணிய பலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க அதில் பங்கு பெறுவீங்க. ஒரு கோயில் திருப்பணி வந்து நடக்க முடியாமல் பாதியில் நின்று கொண்டு இருக்குது, பல காலமாக வந்து தடைகள் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் முன் வந்து அதில் உழைப்பையோ அல்லது பொருளையோ கொடுத்தாருன்னு சொன்னால் கோயில் திருப்பணி சீக்கிரமாக நடந்து கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவிற்கு பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வீட்டில் உங்களால் அவ்வளோ நல்லது நடக்கப் போகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகும். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடு மிக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அனைத்தும் இப்போ தீரப்போகிறது. பிள்ளைங்க வந்து மிகப்பெரிய பள்ளியில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து நிறைய பொருள் செலவு பண்ணுறீங்க, ஆனால் சரியாக படிக்கலை. சில பேருக்கு வந்து சகவாச தோஷம், ஒழுக்கமாக இல்லை. இந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தவறான முடிவு எடுத்து வச்சுருக்காங்க, கெட்ட பழக்கங்கள், இதெல்லாம் இப்போ வந்து உங்களால் சரியாக போகிறது. உங்களால் அந்த பிள்ளைகளை மாற்ற முடியும். இதற்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த அந்த தெய்வ பலம்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து முழுசாக கிடைக்க போகிறது. நீங்கள் வந்து நிறைய புண்ணிய பலனை அனுபவிக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்கும். நன்றி ஐயா. திரு அருண்குமார் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிகத்துக்கு எப்படி அமைய இருக்கு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருஷத்தோட தொடக்கத்திலே 9வது இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறது ஒரு அற்புதமான வருடத்தை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா பேச்சளவில் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், ஓடி போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி அடையும்.
நான் விருட்சிகம் எப்போவுமே முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாதம் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அர்த்தாஷ்டம சனி பிடியில் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 வருஷம் படாத பாடு பட்டுட்டீங்க. வேலை, தொழில், குடும்ப விவகாரங்களில் பல சிக்கல்கள் இருந்துச்சு. அந்த சிக்கல்கள் அத்தனையும் இந்த வருடம் முதல் உங்களுக்கு தீர்வை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண சோமங்கள பிராப்தங்கள் அத்தனையும் கூடி வரக்கூடியதாக இருக்க போகிறது. வைகாசி மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு புது தன்னம்பிக்கை, புது தைரியம், ஒரு புது தெம்பு வரும். உடல் ரீதியாக, மன ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் அது அத்தனையும் சரிவரக்கூடிய சூழலை கடவுள் ஏற்படுத்தி தருவார். ரொம்ப முக்கியமாக 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஒரு புது தைரியமாக நீங்கள் பல முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்துவீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. நான் 10 பேர்த்த கைட் பண்ணால் அவன் நல்லா இருக்கான் சார், எனக்குன்னு ஒரு சின்ன முடிவெடுத்தால் கூட அதில் பல தடுமாற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடியவருடைய தடைகள் எல்லாம் சரியாகும். ஏன்னா விருச்சிக ராசியில் பல பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருப்பேன், நாங்கள் யாரெல்லாம் பார்த்தா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துடும், ஆனால் எங்களை பார்த்துட்டு போய் வரவங்களுக்கு கல்யாணம் நடக்குதே தவிர எங்களோட ஜாதகம் பார்க்குறவங்க கல்யாணம் நடக்குது, எங்களுக்காக ஒரு திருமண முயற்சியை நாங்கள் எடுத்தோம்னா அதில் 1000 தடைகள் இருந்தது அப்படின்னு புலம்பல்கள் அத்தனையும் இந்த வருடத்தில் கண்டிப்பாக மாறும். திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் வைகாசி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு செயல்படுத்தலாம். வண்டி வாங்கலாம், வீடு கட்டலாம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய அனுகூலங்கள் அத்தனையும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. 5ல் சனி பகவான் வந்திருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கவனம், பிள்ளைகளுடைய திருமண விவகாரங்களில் கொஞ்சம் நிதானம், கவனமாக செயல்படுறது ரொம்பவே நல்லது. 10ல் கேது இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நவம்பர் மாதத்திற்கு முன்னாடியே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரருடைய வாழ்க்கையில் பல்வேறு நல்ல பல மாற்றங்கள், திருப்பங்களை தரக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைந்தே தீரும். மிக்க நன்றி. கங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்களே, உங்களுடைய பார்வையில் விருச்சிக ராசிக்கு எப்படி அமையுது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக இருந்த பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து அவங்க விடுபட போகிறாங்க. இவங்களுக்கு வெளியே ரொம்ப தைரியசாலிகளாக தெரியக்கூடிய இவர்களுக்கு உள் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 5ஆம் இடத்துல மாறுபட்ட 2 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. செவ்வாய் சனியுடைய சேர்க்கை வந்து இவர்களுடைய ஒழுக்க விஷயத்தில் இவர்கள் கவனமாக இருக்கணும். இல்லாவிட்டால் மனசுக்கு இவங்களுக்கே பயம் வரும். இவங்களுக்கு சிக்கல் வருதோ இல்லையோ, வந்துருமோ அப்படிங்கிற பயம் வரும். அந்த குரு பயிற்சி வரைக்கும் அந்த பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு என்னென்னா, நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய பலர் வந்து இப்போ நம்ம விஆர்எஸ் வாங்கிடலாமா அப்படிங்கிற சிந்தனைக்கும் அவர்கள் வருவார்கள். இப்போ இவர்களுக்கு தன பஞ்சமாதிபதி குரு பகவான், அவர் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது, இங்கே இருந்தால் கூட ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற யோகம் உண்டு. எஜுகேஷனுக்காக சில பேர் வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல உயர் படிப்பு படிப்பாங்க. விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது சார் அந்த நாட்டில் எங்களுக்கு அப்படின்னா அதெல்லாம் இவங்களுக்கு சால்வ் ஆயிரும். நல்ல முறையில் படித்து நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே போல் தாய் தந்தைக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பல விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகள் எனக்கு இப்போ சப்போர்ட்டாக இல்லையே அப்படிங்கிற கவலையில் இருப்பாங்க. இப்போ இவர்களும் தாய் தந்தைக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, இவங்க பிள்ளைகளும் இவர்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அப்போ நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கை, 9ஆம் இடத்துல குரு பகவான் வருவது ஒரு உயர்ந்த வாழ்க்கை கொடுக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. குருபலன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கல்யாண செய்தியும் கூடி வருகிறது. அப்போ நிறைந்த நல்ல செய்திகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி நல்ல யோகங்கள் இருக்குது. மருத்துவத்துறையில் புகழ் பெறக்கூடிய யோகம் மருத்துவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைந்த அதிர்ஷ்டங்கள் பெருகணும், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் வழிபாடு செய்வதும், காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதும் மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு உருவாக்கி தரும். நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ விருச்சிக ராசிக்கு 3 பேருமே சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. விருச்சிக ராசியை சார்ந்த விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வரைக்கும் நிறைய தோல்விகளை பார்த்தவங்க, இல்லை வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் இதில் வரணும்னு வெயிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதற்கான ஒரு நல்ல காலகட்டம். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் அரசாங்க வேலை வேணும்னா இந்த வருடம் அதற்கான முயற்சி பண்ணுங்கள். விளையாட்டுத்துறையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உலக புகழ் பெறக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் வந்து விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் இந்த தடவை ஒரு பெரிய நேஷ்னல் அவார்டோ இல்லை இன்டர்நேஷ்னல்
ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். குரு பகவான் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய துறைகளில் இருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறலாம். மருத்துவர்கள், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து புதிதாக இப்போ இந்த வருடம் வந்து புதிய நோய்கள் எல்லாம் வரும். அதில் ஹிருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களும் கால் வீக்கம் சம்பந்தப்பட்ட சில வைரஸ், அதில் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து புதிதாக மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய இதுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வருடத்தில் ஒரு 12 ராசியில் ஒரு பேரும் புகழுமோட மக்களுக்காகவும் சேவை செய்து ஒரு பெயர் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்களாக இருப்பீங்க. ஸோ ஒரு நாட்டுக்காக விளையாடி பேரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. மிக்க மகிழ்ச்சி. எத்துறையிலையுமே வெற்றி பெறக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி தொடங்க இருக்கின்றது என்பதை நாம் காணலாம். முதலாவதாக யாம் இருக்க பயமேன் அருண்குமார் அவர்களிடமிருந்து தொடங்குறோம். தனுசுக்கு சொல்லுங்க ஐயா. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வருஷ தொடக்கத்தில் அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவானும், 3வது இடத்துல ராகுவும், 9ல் கேதுவும், 8ல் குரு பகவானும் வைகாசிக்கு பிறகு சஞ்சரிக்க காத்திருக்கு. வருஷ தொடக்கத்தில் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான காலம் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஆனால் அஷ்டமத்தில் குரு மறையிறது அப்படின்றது உண்மையை சொல்லணும்னா சாதகம் இல்லாத ஒரு சூழல் தான். அதுக்காக வருஷம் முழுக்க நமக்கு எதிர்மறையாக இருக்கும்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா உங்கள் ராசிநாதனே குரு பகவான் உச்சமடைகிறது அப்படின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய தெளிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் எந்த விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்ததோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கலக்கத்தோடு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த செயல்களை ரொம்ப எளிமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக வைகாசிக்கு பிறகு உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்க போகிறார். பல பேர் குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த 2.5 வருஷம் குடும்ப சாணாதிபதி சனி ராகுப்பிடியில் மாட்டுப்படாத பாடு தனுசை படுத்தி எடுத்தது. குடும்பத்தில் பிரச்சனை, பேசினாலே குற்றவாளியாக மாறிடுறேன், பண விஷயங்களுக்குள்ள பெரிய நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், படிக்கிற மாணவர்களுக்குள்ளே எக்ஸாம்ஸில் கூட சரியான மார்க் எடுக்க முடியாமல் இருந்தது அப்படின்ற சிக்கல்கள் எல்லாம் உச்சகுரு அந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த சிக்கல்கள் அத்தனையும் தவிடுபடியாக்குன்னு சொல்லலாம். பல பேர் நீண்ட நாட்களாக வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், தொழில் தொடங்கணும், வேற ஏதாவது சுபகாரிய விஷயங்களை செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சுகஸ்தானத்தை குரு பகவான் உத்தமடைந்து பார்க்கறதுனால அந்த உச்சகுரு பார்வை பெரிய பலிதத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் உங்களுக்கு. அதே மாதிரி தேவையற்ற விரய செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ள வரும். தெய்வ வழிபாட்டின் அடிப்படையில் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய காலம். பல பேர் வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு சென்று பணிபுரியணும்னு சொன்னால் அவங்களுடைய கனவுகள் எல்லாம் சரியாகும். புதியவருடைய உறவுகள், புதியவருடைய வரவுகள் உங்கள் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் ஒரு பெரிய ஏற்ற அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3ல் ராகு இருக்கிறதுல தயவு கூர்ந்து யாரோடு பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் எச்சரிக்கை நிதானத்தோடு செயல்படுங்கள். அர்த்தாஷ்டமத்தில் சனி இருந்துச்சுன்னா அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. 8ல் குரு தேவையில்லாத சொல் பழிகள் வருவதற்குரிய காலம். அப்போ யார் கூட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் அளவோடும் அன்போடும் பேசுவதால் பெரிய வழிகளை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். மிக்க நன்றி ஐயா. பஞ்சநாதன் ஐயா அவர்களே, நீங்க சொல்லுங்க தனுசுக்கு எப்படி அமையுது? தனுசு ராசிக்கு வருஷம் பிறக்கிற போதே இந்த குரு பகவானுடைய பார்வை இருப்பது பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும். இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்பத்தில் கல்யாண விஷயம் கூடி வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அந்த நல்ல சுபகாரியம் கூடி வரும். சிலர் வந்து இவங்களுடைய கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவர்களுக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருக்காங்க, வெளிநாடுகளில் இருக்காங்க, கல்யாணம் கூடி வரலைன்னு இந்த ஆண்டு கல்யாணம் கூடி வந்துடும். அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் பார்த்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திலிருந்து இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்படிங்கிற போது அதுக்கு இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்கும்போது எச்சரிக்கையாக இருங்க. பண விஷயங்களில் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வீம்பு பேச்சோ இல்லை பண விஷயங்களில் வந்து உங்களுடைய கௌரவம் கெட்டு போவதற்கு ஒரு வாய்ப்பு வரத்துக்கும் சூழல்கள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 3ஆம் இடத்துல சந்திரன் ராகு, உங்கள் கம்யூனிகேஷன் அதில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு சமூக வலைத்தள பதிவுகளாக இருந்தாலும் கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய பதிவுகள், போடக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும். அது வந்து வைரல் ஆகும். ஆனால் சில நேரம் உங்களுக்கு அது பாதிப்பையும் தரும். துர்க்கையுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் 4ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் சனி புதனுடைய சேர்க்கை, இது வந்து இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். அட்டமத்திலிருந்து குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாலும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு படிப்பில் வந்து 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் சில தடைகள் இருக்கும். இவர்கள் ஆசிரியர்களை மதித்து நடந்தால், ஆசிரியருடைய வழிகாட்டுதலை சரியாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா
அந்த படிப்பில் உள்ள பிரச்சனைகள் இவர்களுக்கு நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் கூடி வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் மிகச்சிறந்த பதவிகளை பெறுவார்கள். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலம், 4ஆம் இடத்துல போய் இந்த சனி பகவான் இருக்கிற போது தாயுடைய உடல் நலம், இதில் அதிக கவனம் எடுக்க வேண்டிய ஆண்டு. புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம், இந்த செவ்வாயும் சனியும் 4 இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம் இருக்குது. இந்த ஆண்டு இவர்கள் யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் வரும் அப்படின்னா, தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் ராமபிரானுடைய வழிபாட்டை மேற்கொள்கிற போது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், தனுசுக்கு எப்படி அமையுது? தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த பராபவ ஆண்டு நிறைய பாடங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ யார் உங்கள் கூட உங்கள் கஷ்ட காலத்தில் இருப்பா அப்படிங்கிறத இந்த ஆண்டில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். அது குடும்பஸ்தர்களாக இருக்கலாம், தொழிலதிபர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம். இந்த ஆண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார், 2ல் ராகு வரப்போகிறார், 8ஆம் இடத்துல குருவும் கேதுவும் இருப்பார். ஸோ ஒரு நல்ல நம்மளை சீசன் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். உடன் பிறந்தவர்களால் சொத்து ஏமாற்றப்படுவது, இல்லை இவங்க போய் இவங்களாவே எழுதி கொடுத்துட்டு வர்றது. 2ல் ராகு இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் தெரியாது. ஸோ தனகாரகன் மற்றும் குடும்பக்காரக்கனான சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறச்சு நமக்கு பிரச்சனையே வீட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நமக்கு எதிரியாக இருப்பாங்க. பின்னாடி போய் போட்டு கொடுக்கறது, இல்லை வீடுகளில் ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பங்கள் வர்றது. இது உங்கள் தகப்பனை பாதிக்கலாம், தாயை பாதிக்கலாம், உடன் பிறந்தவர்களை பாதிக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த தூராந்திர தேசம் போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய பில்கிரிமேஜஸ் போங்க, மன ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா ஒரு சில ஏமாற்றங்கள் இமோஷ்னலாக உங்களுடைய லவர் ஏமாற்றிட்டு போகலாம், இல்லை உங்களை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிடலாம், அது உங்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு இமோஷ்னல் செட்பேக் கிடைக்கும் பொழுது ஆன்மீகம் அதற்கு கை கொடுக்கும். அதனால் நிறைய கோவில்கள் போங்க, முடிஞ்ச வரையில் பழனி நிறையா போங்க. நமக்கு முருகப்பெருமானுடைய ஒரு அந்த இடத்துல உட்கார்ந்தாலே ஒரு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எங்கு போனால் மன நிம்மதி கிடைக்குமோ அந்த மன நிம்மதியை தேடி போகலாம் தனுசு ராசி அன்பர்கள். நன்றிம்மா. உதாரண ஜோதிடர், நீங்கள் சொல்லுங்கள், தனுசுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி அமையுது? தனுராசி அன்பர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஃப்ளைட்டில் அனுப்பிட்டு ட்ரெயினில் அன்ரிசர்வேஷனில் போகக்கூடியவர்கள். இந்த வருஷம் உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அடுத்த 11 வருஷங்களுக்கு அது உங்களை காப்பாற்றும். அஷ்டமஸ்தானம் அந்த இடத்துல குரு போகிறது, குரு மறையக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ராசியாதிபதி உச்சபலத்தை அடைகிறார். அப்போது வேறு யாராலையுமே நினைக்க முடியாததை செய்ய முடியாததை உங்களால் செய்ய முடியும். அதை செய்யறதுனால ஒரு மாமாங்கம் நீங்கள் அந்த உயர்ந்த நிலையை அடைந்து அதை தக்க வைத்து கொள்வீங்க. பொதுவாக ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள், ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள். இந்த வருஷம் முழுக்க முழுக்க செல்ஃபிஷாக இருந்தால் கூட பரவாயில்ல. பொதுவாக சுயநலமாக யாரும் இருக்கக்கூடாது, பரோபகாரியாக இருக்கணும், பொதுநலம் முக்கியம்னு சொல்லுவோம். ஆனால் தனுர் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் சுயநலமாக இருங்க. சுயநலம் மீன்ஸ் உங்களை பற்றி சிந்திங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய வயது என்ன, நம்முடைய எதிர்காலம் என்ன, நம்ம என்ன படிச்சிருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறோம், நம்முடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்கும், வயோதிக காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய யோசனை பண்ணுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு போராடி நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் மிகச்சிறந்த அளவிற்கு வரலாம். கட்டாயம் வருவீங்க, ஆனால் அது சாமானியம் கிடையாது. ஒரு நாளுக்கு 24 மணி நேரம்னு சொன்னால் 3ஆக அஷ்டமஸ்தானத்திற்கு குரு வராரு. 3 8 மணி நேரங்களில் ஒரு 8 மணி நேரம் இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அர்த்தாஷ்டமத்தில் சனி கூட ஒரு 4 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்க்கணும், படிக்கணும், உழைக்கணும். முடிஞ்சது உடம்புல தெம்பு இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, நோய் நொடி இல்லைன்னு சொன்னால் 16 மணி நேரம் கூட நீங்கள் உழைக்கலாம். ஆனால் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான். அதன் பிறகு 11 வருஷம் அந்த பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா 12 ராசியிலே தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நோய் நொடிகள் குறைவாக இருக்கும்.
மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில் கடந்த 10 ஆண்டு காலமாக வந்த பேஷண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பார்த்து டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அவங்க என்ன ராசின்னு பார்க்கும்போது தனுர் ராசியில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த 12வது குறைந்த நோய்வாய்ப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நியாயம், தர்மம், நீதி, நேர்மை அதற்கு முக்கியத்துவம் தருவீங்க. யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க. யாரும் உங்களை சபிக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. இந்த ஆண்டு முழுக்க முழுக்க நீங்கள் உழைத்து எதிர்காலத்திற்கான நல்ல நிலையை அடைய போகிறீங்க. மிக்க நன்றி. செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்கு இந்த புது வருடம், தமிழ் வருடம் எப்படி மகத்தான வருடமாக இருக்க போகிறதா தெரிந்து கொள்ளலாம். டாக்டர் பஞ்சநாதன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். இந்த ஆண்டு நிறைய தங்கம் வாங்கக்கூடிய ராசி எது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மகர ராசியை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். அவ்வளோ அற்புதமான ராசி மகர ராசி. குரு பகவானுடைய நேரடியான 7ஆம் பார்வை இவர்களுக்கு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடும். வாழ்க்கையில் வேலையில் எனக்கு பிரச்சனை இருக்குது, நிரந்தர வேலையில் எனக்கு டெம்பரரி வேலை இருக்குது, இப்படி எந்த கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான வருஷம் பராபவ வருஷம். நிறைய பேர் ரொம்ப டாக்கட்டிவாக இருப்பீங்க இந்த ஆண்டு, நிறைய பேசுவீங்க. ரொம்ப கடின உழைப்பாளிகள். மகர ராசியில் பிறக்கிறவங்க மிக கடினமான உழைக்கக்கூடியவர்கள். இந்த ஆண்டு என்ன நடக்குதுன்னா, நம்முடைய பாரதி ஸ்ரீயர் மேடம் சொன்ன மாதிரி சகோதரர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இந்த மகர ராசி இருக்க வேண்டியிருக்கு. பாதகாதிபதி போய் 3வது ஸ்தானத்தில் உட்கார்றார், சனியோடு சேர்றார். நமக்கும் இளைய சகோதரருக்கு இடையில் ஒரு கருத்து மாறுபாடு வரலாம், இல்லை இளைய சகோதரருக்கு சில உடல்நல பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். ராசிக்கு அதிபதி சனி 3ஆம் இடத்துல இருக்கார். ஏற்கனவே ஒரு உத்தியோகம் பார்க்குறோம், இன்னொரு வேலை பார்ட் டைம் வேலை எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணால் பரவாயில்லையே, கொஞ்சம் சம்பாத்தியம் நல்லா இருந்ததுன்னா குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குமே அப்படிங்கிற சிந்தனைகள் வரும். நம்முடைய வருமானங்கள் கூட போகிறது. நிறைய பேருக்கு இந்த வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்பக்கூடிய இந்த ஏஜென்சி நடத்துவது, இந்த மாதிரியான தொழில்கள் ரொம்ப ஈடுபாடு வரும். பிஸ்னஸுக்கு ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகிற போது மட்டும் இந்த 3ஆம் இடத்துல புதன் நீச்சமாகி சனி செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகிற போது கொஞ்சம் கவனமாக பதிவிடுவது நல்லது. புதுசாக கார் வாங்குகிற யோகம், புதுசாக கல்யாணம் ஆகிற யோகம், அப்படி புது காரு புது கல்யாணம் கலக்கிரிய குமாரன் இந்த ஆண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. மகர ராசிக்காரர்கள் நிறைவான வாழ்க்கையை நீங்கள் பெறப்போகிறீர்கள். நித்திய கல்யாண பெருமானை வழிபடுங்கள். வாழ்க்கை நித்தியமும் மங்களகரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். மிக்க நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், மகரத்துக்கு எப்படி அமைய இருக்கு? மங்களகரமாக சொல்லிட்டாரு மகர ராசிக்காரர்களுக்கு. அதனால் உண்மையிலேயே மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு இது நாள் வரைக்கும் என்ன உழைச்சி அவங்க பலன் காணலையோ அந்த பலனை காணக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த பராபவ வருடம் வந்து வருகிறது. என்ன கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, ராகு உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல கேத்து பகவானும் வராரு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் இவங்க எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். ஒன்று இவங்களுக்காக மருத்துவ செலவாகும், இல்லைன்னா இவங்க பெற்றோர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லா நிலைகளும் குரு பகவானினுடைய பார்வை இருக்கும் பொழுது இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயர் தான். கெரியரில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இது நாள் வரைக்கும் நான் வெளிநாடு போகணும்னு நினச்சேன், வேலைக்கு ட்ரை பண்ணேன், என்னால் கிடச்சும் என்னால் போக முடியல, குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு அந்த ஆசை வந்து நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. பொருளாதார உயர்வு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு தொழிலில் வந்து முன்னேற்றம். இது நாள் வரைக்கும் வேலையை வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாந்துருப்பாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக காசை வாங்கிட்டு இவங்க வேலை செய்கிற அளவுக்கு ஒரு நல்ல தைரியமான ஒரு பராபவ ஆண்டாக அமைகிறது. நன்றிம்மா. பீம்ராஜ் ஐயர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், மகரத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி இருக்கிறது? மகர ராசி அன்பர்கள் இந்த பராபவ வருஷத்தில் ஆசைப்பட்ட அனைத்தையும் அடையப் போகிறீர்கள். தர்ம அர்த்த காம மோட்ச திரிகோணங்களில் காம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், அந்த இடத்துல தான் ராசியாதிபதி சனி இருக்கார். 7ஆம் இடத்திற்கு குரு வரப்போகிறார். குரு வந்த பிறகு கேது 8லேருந்து 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 2ல் ராகு இருக்கார், அவர் ராசிக்குள்ளே வரப்போகிறார். 3ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல குரு கேது சேர்க்கை, 11ஆம் இடத்தை அந்த குரு பார்ப்பார். ராசிக்குள்ளே ராகு வந்துடுவார். இந்த 3, 7, 11ஓட 1 தொடர்பு கொள்கிறது. அதனால் நீங்கள் வந்து எதை முழுமையாக 100% விரும்புகிறீர்களோ, ஆசைப்படுகிறீர்களோ அதை அடைய முடியும். நான் கடவுளை நேரில் பார்த்தே ஆகுன்னு நீங்கள் நினச்சாலும் கூட கட்டாயம் உங்களுக்கு அவர் காட்சி கொடுப்பார். கனவுல வரலாம், அல்லது ஒரு மனிதராக வரலாம்.
கட்டாயம் அந்த விஷயம் உங்களுக்கு இருக்கும். அப்போ கடவுளையே பார்க்குறோம் கலியுகத்தில்னா மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். ஆனால் அம்மா சொன்ன மாதிரி 1-7 ராகு கேத்துக்கள் வராங்க இல்லையா, அப்போது நீங்கள் ஆசைப்படுறது என்னது, எதை விரும்புகிறீங்க, எதை நோக்கி பயணப்படுறீங்க அப்படின்ற விஷயம் நன்மை தரக்கூடியதாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதாக இருந்ததுன்னா குருவுடைய தொடர்பு ராகுகேத்துக்கு வந்து அது உங்களுக்கு சாதகம். கெட்ட விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா கிடச்சி கஷ்டப்படுவீங்க. இல்லைன்னா நல்ல விஷயத்தை ஆசைப்பட்டு தீய வழியில் குறுக்கு வழியில் அதை அடைய முற்படுறீங்கன்னு சொன்னால் அப்பயும் மாட்டிப்பீங்க. அதனால் நல்ல விஷயம் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உலகத்தாருக்கும் பயன்படக்கூடியது மிகப்பெரிய விஷயம். அது வந்து அடையவே முடியாது, அவ்வளோ பெரிய விஷயம். அஷ்டமா சித்தியில் ஒரு சித்தியை அடைய நினைக்கிற மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், அதை உங்களால் அடைய முடியும். ஏன்னா ராசியாதிபதி 3ல் இருக்கும்போது தன் முயற்சி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவு, அதை கொண்டு நீங்கள் தியாகம் செய்து ஒன்றை அடைந்ததாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். 11ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு சொன்னால் சும்மா ரொம்ப ஈஸியாக ஒரு லாட்ரியில் பணம் வர மாதிரி, குலுக்கல் முறையில் உங்களுடைய பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்தோ வேலையோ கிடைக்கிற மாதிரி. 3ஆம் இடத்துல இருக்காருன்னா அதற்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கிறீங்க. அப்போ முழுக்க ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை நோக்கி கடினமாக உழைக்கக்கூடிய ஆண்டு, அது என்னவாக இருந்தாலும் அதை அடையப் போகிறீர்கள். மிக்க நன்றி. யாமிருக்க பயமேன் அருண்குமார் அவர்களே, நீங்க சொல்லுங்க, மகரத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையுது? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஒன்றும் வேணாம் சாமி, எங்களை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும் அப்படின்னு தான் இந்த புத்தாண்டை எதிர்பார்த்து காத்திருந்துப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 8 வருட வாழ்க்கை என்பது மகர ராசிக்காரர்கள் யாரை கேட்டிருந்தாலும் சொல்லி ஆள் இல்லை அப்படின்னு தான் மனசுக்குள்ளே புலம்பியிருப்பாங்க. 7.5 சனி ஆரம்பித்து இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், உயிர் மட்டும்தான் மிச்சம் வச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்குள்ள புலம்பல்கள் இருந்துச்சு. 7.5 சனி முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் குரு பலன் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அற்புதமாக உங்களுடைய ராசியே குரு பகவான் உச்சமடைந்து பார்க்கிறார். அந்த உச்ச பார்வை குரு மேலே படும் பொழுது பார்த்தா உச்ச பார்வை உங்களுடைய ராசியின் மீது பதியக்கூடிய பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய உடலும் மனதும் தெளிவடையும். நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தேன், மனதளவில் போராடிக்கிட்டு இருந்தேன், ஒரு டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ரௌமா அல்லது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளிலிருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்லாம் நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ அந்த விஷயத்தெல்லாம் மீண்டு வந்து வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகிறது. 3ஆம் இடத்தை உச்சமடைந்த குரு பார்க்கிறார். ஏற்கனவே 3ஆம் இடத்தில் சனி பகவான் மறைந்திருக்கிறார். ராசிநாதன் சனி மறைந்திருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் சனி பகவான் 7.5 சனி மகர ராசிக்கு ராசிநாதன் தான் ஒண்ணுமே செய்ய மாட்டாருன்னு நானே சொன்னாலும் இந்த 7.5 வருஷம் அடிச்ச அடின்றது யாராலையும் மறுக்க முடியாது. அப்போ 2.5 வருஷம் அவர் மறைந்திருந்து அற்புதமா நீ வாழ்க்கையில முன்னேறி போப்பா அப்படின்னு சொல்றார். அந்த காலகட்டம் என்பது ஒரு புது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் புதிய முடிவுகளையும் நீங்கள் விரைந்து எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய காலத்தை கடவுள் தரப்போகிறார். 11ஆம் இடத்தை உச்சமடைந்த குரு பார்க்கறதுனால லாபம் என்பது நிகர லாபத்தை பார்ப்பீர்கள். இதுக்கு முன்னாடி இந்த 7.5 வருஷத்தில் இழந்த செல்வங்கள் உங்களை தேடி வரும். நான் வேலையை இழந்தேன் சார், குடும்பத்தை இழந்தேன், உறவுகளை இழந்தேன் அல்லது நண்பர்களை இழந்தேன் அப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அது அத்தனையும் உங்களை வந்து அடையக்கூடிய காலமாக இருக்க போகிறது. 7ல் உச்சமடையக்கூடிய குருவால் குரு பலன் இருக்கிறதுனால திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுபகாரியங்களை அற்புதமாக நீங்கள் தொடங்கி நடத்தலாம். ஆரம்பத்தில் மகர ராசி பற்றி பேசும்பொழுது பாரதி அம்மா அற்புதமாக பதிவு பண்ணாங்க. ராசியில் வரக்கூடிய ராகுவும் 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை சத்தியமாக ஏற்படுத்தும். என்னதான் 1000 நல்ல விஷயம் ஆகா ஓஹோ நானே சொன்னாலும் தயவு கூர்ந்து நீங்கள் உடலையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். 2 விஷயம்தான் மனசாட்சிப்படி சொல்லணும்னா, உடம்பை பாதிக்கிற செயல்களை செய்யாதீங்க, மனசை பாதிக்கக்கூடிய செயல்களை செய்யாதீங்க. இதை செஞ்சா அடுத்த 18 மாசம் மறுக்க முடியாத அடி உங்க வாழ்க்கையில சத்தியமா இருக்கும். அதுல வெளிப்படையா சொல்லணும்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு 7ல் இருக்கக்கூடிய கேது தவறான தொடர்பு தவறான பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தியே தீரும். ராசியில் ராகு வரும்பொழுது பேராசைப்படக்கூடிய நிலைகள் தள்ளப்படுவோம். இந்த 2 விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. விரலுக்கேத்த வீக்கத்தோடு வாழ கத்துக்கிட்டா இந்த வருடம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும். நேர்மறையான பல வார்த்தைகளை கேட்ட மகர ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்து. அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி தொடங்குகிறது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நங்கநல்லூர் திரு பஞ்சநாதன் ஐயா அவர்களிடமிருந்து தொடங்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி விலகி இருக்கார், அதுவே ஒரு நல்ல விஷயம். 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். இந்த ஆண்டுடைய அமைப்புகளை பார்க்கிற போது நல்ல வருமானம் வரும். ஏன்னா இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல போய் இருக்காருங்கிறது இவளுக்கு ரொம்ப விசேஷமான அமைப்பு தான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. கடந்த சில ஆண்டுகளாக செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நிறைய உடல்நல பாதிப்பு, அது பேக் பெயின் வருது, பெண்களுக்கு உடல்நல பாதிப்பு, இப்படி நிறைய அனுபவிச்சுட்டாங்க. ஒரு அரசியல் கட்சியில் இருக்காங்கன்னா அரசியல் தலைவருக்கு பாதிப்பு வந்திருக்கும், அதனால் அதை நம்பியிருந்த தொண்டர்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்படி நிறைய பாதிப்புகள் இவர்களுக்கு உண்டு. இப்போ இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல போன பிறகு இவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து ஒரு மெல்ல விடுதலை.
ஆனாலும் கூட இவர்கள் என்ன பண்ணணும், 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற போது வருமானம் வரும் என்று ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் நாவடக்கம் வேண்டி இருக்கிறது. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அந்த நாவடக்கம்ன்ற ஒன்று இல்லாவிட்டால் இறைவனே நேரிலே வந்து நின்றாலும் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும். நாவடக்கம் வேணும். 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்க போகிறார். நிறைய பேருக்கு வங்கித்துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஃபினான்ஷியல் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொழுப்படைக்கக்கூடிய விஷயங்கள், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல பண வருமானம் வரும். எப்படி வரும்னா, கடன் வாங்குவீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண கடன் வாங்குவீங்க, நல்ல கடன் கிடைக்கும், அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிட முடியும். ரொம்ப நாளாக எனக்கு எங்கள் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கல, ரெகக்னேஷன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்களுடைய 3வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், இளைய சகோதரி, உங்கள் மகள், இவர்களுக்கெல்லாம் நல்ல முறையில் திருமணத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு சண்டாள யோகமும் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து விலகுதுங்கிறதுனால இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக என்ன கஷ்டம் இருந்தாலும் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறது. கொஞ்சம் வெளிநாட்டு வாய்ப்பும் பலருக்கு வந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருக்குமாறு நீங்கள் கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சி வரைக்கும் பார்த்துக்கிடணும். நல்ல நண்பர்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் வரும் அப்படின்னு சொன்னால், கும்பராசிக்காரர்கள் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கை அற்புதமாக அமையும். மிக்க நன்றி ஐயா. திரு பீம்ராஜ் ஐயர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், கும்பத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி அமையுது? கும்பராசி அன்பர்கள், அந்த கும்பம்னு சொல்லக்கூடிய அந்த கலசம் அல்லது ஒரு பானை, குடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய பொருள் சேருங்க. குழந்தைகளுக்கு உண்டியல் வாங்கி கொடுப்போம் இல்லையா, சேமிப்பை சொல்லி கொடுப்பதற்காக. அதுபோல் கும்பராசியில் இருக்கக்கூடிய எந்த வயதினராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ செல்வம் சேர்த்து வைத்திருந்தாலும் சரி, இப்போது செல்வம் சேர்க்கறது தான் உங்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். ராசியாதிபதி போய் தனஸ்தானத்தில் இருக்க, அப்போது உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே தனத்தை பற்றி தான் இருக்கும், குடும்பத்தை பற்றி இருக்கும். பிறகு குரு அந்த தனஸ்தான அதிபதி 5லிருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார் பயிற்சிக்கு முன்னதாக. அப்போது அந்த எண்ணமானது பலித்தமாகும். அந்த பணத்திற்காக செய்யக்கூடிய முயற்சி ஒர்க் அவுட் ஆகி பணம் கை வந்து சேரும். அதே குரு அதன் பிறகு 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் மறைந்தாலும் கூட தனாதிபதி, லாபாதிபதி உச்ச பலத்தை அடைகிறாரு. அதன் பிறகு கேது அவரோடு வந்து சேர்வார். அதனால் உங்களுடைய செயல்களை செய்வதற்காக நீங்கள் கொஞ்சம் பணம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் கடன் வாங்கி கூட நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க உங்களுக்காக, அல்லது வந்து வாடகை வருமானத்துக்காக அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். எதனால் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு ராகு தருகின்றார். ராகு வந்து இந்த ஐப்பசி மாதம் ராசியிலிருந்து பின்னோக்கி மகரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பொருளை சேர்க்கணுமோ அதை சேர்த்துருங்க. ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் முழுமையான நட்சத்திரங்களாக இருக்கும் ஒரு ராசிக்குள்ளே. அப்போது மிதுனத்தில் ஆரம்பிக்கிறது, அதை விட வலுக்கிறது துலாத்தில், அதை விட வலுக்கிறது கும்பத்தில். சதய நட்சத்திரம், சதயம் 100 நட்சத்திரங்கள் அதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டம் சொல்லக்கூடியது. அந்த இடத்துல ராகு இருக்கார், குருவுடைய தொடர்பு அதிகமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் செல்வம் சேர்க்கணுன்னா அதற்கான காலம் இதுதான். அதனால் சேர்த்துருங்க. அப்படி சேர்த்த பிறகு அந்த செல்வத்தை கொண்டு குடும்பம், பிள்ளைகளுடைய கல்வி, அறம் சார்ந்த விஷயங்கள், பொதுநலம் எல்லாம் செய்து அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கும்பம் போன்று மிகப்பெரிய பூர்ண கும்ப மரியாதை உங்களை வந்து சேரும். ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், கும்பத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி தொடங்குது? கும்பராசிக்காரர்களுக்கு வந்து உண்மையிலே இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லடாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அநேக கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா திருமண விஷயத்தில் ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஒரு நிச்சயம் பண்ணி நின்று போயிருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணி அவங்க நின்றுக்கலாம். ஸோ திருமண விஷயத்தில் நிறைய ஒரு மனசு நொந்து போன ஒரு ராசிக்காரர்கள்னால் இந்த கும்பராசிக்காரர்களை சொல்லலாம். உண்மையிலேயே இவங்கெல்லாம் வந்து ஒரு பொதுநல சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள். நிறைய உழைக்கிறோம், ஆனால் எனக்கு அதற்கான பலனே இல்லை. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு பெரிய பலனை பார்க்காதவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். அந்த நிலைமை மாறி 6ஆம் இடத்திற்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிஜமாகவே நல்ல காலமே. இப்போ நம்ம சொல்லலாம் குரு 5ஆம் இடத்துல இருந்து பார்த்தாருன்னு, ஆனால் அவர் பார்த்தாரே தவிர இவர்களுக்கு அதில் ஏதாவது ஒரு பெரிய நன்மை கிடைத்ததா அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த நிலைமை இதில் கண்டிப்பாக மாறும். இந்த வருடம் பராபவ வருடம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு முதல்ல ஏமாற்றம் இருக்காது. இவங்க காசு தரேன்னாங்க, இல்லை இவங்கள்ட்டருந்து பணம் வரணும், நான் கொடுத்த காசு திரும்ப வரலை. அதனால் பண விவகாரத்தில் தனம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு குபேர யோகம்.
பராபவ வருஷத்தில் இவங்களுக்கு இருக்குது. அதனால் அதிலிருந்து இவங்க ஒரு பெரிய ரிலீஃப் ஆகலாம். காசு விஷயத்தில் கண்டிப்பாக ஏமாற மாட்டாங்க. காதல் விஷயத்தில் கண்டிப்பாக ஏமாற மாட்டாங்க. ராகு 12ஆம் இடத்திற்கு வந்தால் கூட, ஏன்னா வருட ஆரம்பமே சதய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருக்கார். ஸோ வருட ஆரம்பம் சந்திரன் ராகு, அதுவும் சித்திரை 1ஆம் வருடம் உங்கள் ராசியில் இருக்கும்போது அன்றைய தினம் சந்திரன் மாறுற வரைக்குமே ஒரு பதற்றம் இருக்கத்தான் செய்யும். என்னடா ராசி பலன்லாம் நல்லா சொன்னாங்க, இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு எதுவும் அதுக்கு அறிகுறி தெரியலையே அப்படின்னு நினச்சிப்பாங்க. கண்டிப்பாக வைகாசி மாதம் பிறந்த பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்பது உண்டு. நன்றிம்மா. யாம் இருக்க பயமேன் அருண்குமார் ஐயா அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், கும்பத்திற்கு எப்படி அமையுது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி விலகினதே அவங்களுக்கு ஒரு மனதளவில் ஒரு பெரிய தெளிவு அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு வருஷமாக போன ஏப்ரல் 21 ராகுவும் ராசியிலே உட்கார்ந்துருந்தது ஒரு சூனியத்துக்குரிய வாழ்க்கைன்னு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கண்ணிருந்தும் குருடாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, காதிருந்தும் செவிடாக இருந்த, வாயிருந்தும் பேச முடியாத தடுமாறின அப்படின்லாம் நிறைய வழியோடு உங்கள் நாட்கள் நகர்ந்து போயிருந்தது. வருஷ தொடக்கத்தில் 5ல் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடியது ஒரு அற்புதமான காலம்னே சொல்லலாம். அம்மா சொன்ன மாதிரி 6ல் குரு மறைஞ்சிருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் கும்பராசிக்கு மிக அற்புதமான இடங்களை பார்க்கிறார். அதில் முதல் பார்வையாக 10ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போது புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் கும்பராசியை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உயர்ந்த சிந்தனை, உயர்வான லட்சியத்தோடு வாழ்வீங்க. சின்னதாக எப்பவுமே உங்கள் கனவு இருக்காது, பெரிய அளவில் தான் கனவுகள் இருந்துச்சு. ஆனாலும் அந்த கனவுகளை நோக்கிய பயணம் என்பது பல தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்போ இந்த குரு பார்வை என்பது அந்த பயண தடைகளை விலக்கும். குறிப்பாக 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தெய்வ வழிபாடு, தூரதேச பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலிதத்தை தரக்கூடியதாக இருக்கும். சார் 1.5 வருஷமாக சாமி கும்பிட்டு கோயில் குளத்துக்கு போய் கூட கடவுள் இருக்கான்னு கேட்டு நான் அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்ச கும்பராசிக்காரருடைய அத்தனை பிரார்த்தனைகளும் இந்த காலகட்டங்களில் வெற்றி அடையும். ஸோ ஐயா ஆரம்பத்திலே சொன்னார், அந்த 2ஆம் இடத்தில் சனி பகவான் வந்திருந்தாலும் அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைகிறதுனால ஒரு மிகச்சிறந்த தனவரவு, தனப்பிராப்தம் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. குடும்ப வாழ்க்கையில், குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள் அத்தனையும் களையக்கூடிய அடிப்படையில் இருக்கும். வருஷ தொடக்கத்தில் 5ல் குரு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த வருடத்தில் ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. எந்த விஷயத்தில் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும்னா, நவம்பர் மாதம் வரைக்கும், அதாவது குறிப்பாக ஐப்பசி 27 வரைக்கும் ராசியில் ராகு இருக்கிறதுனாலையும் 7ல் கேது இருக்கிறதுனாலும் இல்லற வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். காதலர்களாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதீத சிந்தனை, அதீத அழுத்தத்தை மட்டும் மனசில் வச்சுக்காம இருந்தாலே போதும். இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமையும். எல்லா பக்கமும் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கும்பராசி நேயர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நிறைவான ராசியாக மீனத்திற்கு எப்படி அமைகிறது? இந்த நிறைவான ராசியை முதலில் நான் ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதரம்மாவிடமிருந்து தொடங்குறேன். மீனத்துக்கு சொல்லுங்கம்மா. மீனராசிக்காரர்களுக்கும் இந்த கும்பராசி போலவே தான். ஏன்னா சனி பகவான் வந்து மகரம், கும்பம், மீனம் 3 பேருக்குமே வச்சு செஞ்சிட்டாரு. இந்த வருடம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான், ஆனால் ஒரு பெரிய ரிலீஃப் வந்து இந்த குரு பெயர்ச்சியாக அவங்களுக்கு இருக்கும். எப்போவுமே நேச்சர் வந்து நல்ல பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி இவங்களுக்கு இந்த குரு பார்வை இருந்தாலே போதும், எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் அவங்க வந்து வென்று வரலாம். இந்த சனி பகவான் அவங்க ராசியில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் குறையும். பண்ணலாமா வேண்டாமா, ஐயோ நான் நம்பலாமா வேண்டாமா, இது வரைக்கும் அடிபட்டுட்டோமே அப்படின்னு. அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய அடிபட்டிருப்பாங்க மீனராசிக்காரர்கள். நிறைய கடனை சேர்த்து வச்சுருப்பாங்க, பசங்கள்லாம் படிக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள், சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் மீனராசிக்காரர்கள் அடிபட்டதுனால இந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், இவங்க எந்த துறையில் இருந்தாலும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவாக இருக்கனால உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகம் பண்ணிக்கோங்க. அதனால் இதில் வந்து தினமும் காலையில் உங்களுக்கு யோகா, மெடிடேஷன் இது மாதிரியெல்லாம் பண்ணும் பொழுது உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், மன ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு நான் இதுதான்ப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டைம். ராகு பகவானும் லாபத்தில் வந்துடுவார். இதுக்கு மேலே என்ன இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாம் வந்தாலும் கூட, ஐயோ இல்லைப்பா எனக்கு ஜென்ம சனி, நான் வீட்டிலையே இருக்கேன், சனி பயிற்சி முடியட்டும் அப்புறம் பண்ணுறேன்னா காலம் கடந்து விடும். அதனால் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய சேலஞ்சஸை எதிர்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு இந்த வருடம் வந்து நஷ்டம் என்பது இருக்காது. அதனால் பங்கு சந்தை முதலீடுகள், வியாபார முதலீடுகள் எல்லாமே தைரியமாக பண்ணலாம். மிக்க நன்றிம்மா. நல்ல பாசிட்டிவான தொடக்கம் கொடுத்துருக்கீங்க. யாம் இருக்க பயமேன் திரு அருண்குமார் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள் மீனத்திற்கு எப்படி அமையுது?
மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன் மனதில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை இந்த வருஷத்தில் தூக்கி தூரம் போட்டுட்டாலே போதும், நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை சத்தியமாக அடைவீர்கள். ஏன்னா இந்த 7.5 சனி ஆரம்பித்து அந்த 3 வருஷம் மீனராசிக்காரர்கள் நிறைய தடுமாற்றம். உங்களால் எல்லாமே செய்ய முடியும். ஊருக்கு வெளிச்சத்தை கொடுக்குற நீங்கள் உங்கள் விஷயத்தில் இருட்டில் நின்றுட்டே பயந்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. 1000 பேரை நான் வழி நடத்துகிறேன் சார், எனக்கு இன்னும் சின்ன அடி கூட எடுத்து வைக்க முடியலன்ற தயக்கத்தில் இருந்துட்டு இருந்தீங்க. அந்த வழிகள் அத்தனையும் வரக்கூடிய வைகாசி 13ஆம் தேதியோட மாறிடும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சமடைகிறார். அது உங்களுடைய ராசியே பார்க்குறாருங்க. மரண பயம் விலகும், மன ரீதியாக இருந்த குழப்பம் சரியாகும், நிறைய தடுமாற்றம், 1008 சிந்தனை, என்ன நினைக்கிறதா, பொண்டாட்டி நினைக்கிறதா, பிள்ளைய நினைக்கிறதா, தொழிலை நினைக்கிறதா, அந்த சிந்தனை அத்தனையும் இந்த குரு பார்வை வந்துச்சுன்னா ஆண்டவனர்களோடு பரிபூரணமாக விலக போகுது. ரொம்ப குறிப்பாக பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறாருங்க. ஒரு எதிர்பார்த்திராத பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார். நிச்சயமாக குறித்து வச்சுக்கலாம், இந்த வருஷத்தில் ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சுப செய்தி, திடீர் மங்கள காரியங்கள் குடும்பத்தில் நடந்தே தீரும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். நேத்திக்கெல்லாம் 5ம் பத்தல, 50ம் பத்தல, 5 லட்சம் எடுத்துன்னு வந்தால் கூட பத்தலையே சாமி, கடன் வாங்கி தானே செலவு பண்ண அப்படின்ற உங்களுடைய மனக்குமுறல்கள் எல்லாம் மாறும். கை நிறைய அள்ளி செலவு பண்ணக்கூடிய காலத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதே மாதிரி விரயஸ்தானத்தில் இருந்த ராகு உங்களுக்கு விலக போறார். சுப விரயங்கள் நிறைய நடக்கும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண போறேன், வீடு கட்ட போறேன், வண்டி வாகனம் வாங்க போறேன், சுய தொழில் பண்ணக்கூடிய அனுகூலங்கள் எல்லாமே மாறக்கூடியதா இருக்கும். 6ல் கேது 1.5 வருஷமா நான் ஊட்டி வளர்த்தவனே என்னை எட்டி உதச்சா மாறலன்ற கதையாக தான் வாழ்க்கை போச்சு. 6ல் இருந்த கேது விலகிறதுனால மறைமுகமாக இருந்த எதிரி, சத்துரு, கடன் நெருக்கடிகள் அத்தனையும் தவிடுபொடியாக மாறும். 5ல் கேது வருது, பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வருமானலாம் தயவு செஞ்சு பயப்பட வேணாம். ஏன்னா உச்சம் பெற்ற குருவோடு கேது சேர்கையில் புனிதம் அடையக்கூடியதா இருக்கு. இப்போ பிள்ளைகளால் உங்களுக்கு பெரிய பேர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி அத்தனையும் கிடைக்கக்கூடியது தான். முதல்ல சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸை முதல்ல தூக்கி போடுங்க. உங்களால் முடியாத விஷயம் இந்த வருஷத்தில் சத்தியமாக ஒன்றுமே இல்லை. எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ கண்ணை மூடி தொடங்குங்க. இந்த வருடம் முழுக்க வெற்றி தான் உங்களுக்கு. மிக்க மகிழ்ச்சி. மீனராசிக்காரர்கள் முகத்தில் இப்போதான் மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம். நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், நீங்கள் சொல்லுங்க, மீனத்திற்கு எப்படி அமையுதுங்க ஐயா? மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த ஆண்டு கிரகங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு கிரகத்தினால் ஒரு தடை வருது வச்சுக்கோங்களேன். ஒரு சனி பகவானால் தடை வந்தால் குரு பகவான் காப்பாற்றுவார். குரு பகவானால் தடை வருகிற போது சனி பகவான் காப்பாற்றிடுவார். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜென்மச்சனியாக வருகிறார். அப்படிங்கும்போது ஒரு மனக்கலக்கம் அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குருவுடைய பார்வை அந்த மனக்கலக்கத்தை போக்கிடும். நிறைய பேர் நம்பிக்கை துரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா சனி புதனுடைய சேர்க்கை ஒரு நம்பிக்கை துரோகத்தை கொடுக்கும். ஒரு நெருங்கிய நண்பனாலேயோ குடும்பத்தில் உள்ளவர்களாலேயே கூட இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் குரு பகவானுடைய பார்வை அதிலிருந்து இவர்கள் மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரும். நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அதிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு இப்போ நேற்று வரைக்கும் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல, ரெகக்னைஷன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ரெகக்னைஷன் கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். வெளிநாட்டில் ஒரு நாட்டில் இருக்காங்க, அங்கேருந்து இன்னொரு நாட்டிற்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வெளிநாட்டில் விசா மறுக்கப்பட்டால் கூட இந்த நாடு வேணாங்க, எனக்கு இன்னொரு நாட்டுக்கு போகிறேங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும். புதிய வீடு, புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் இந்த ஆண்டு இவர்களுக்கு இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன துன்பங்கள் நீங்கும். என்னுடைய காலத்தில் பிள்ளைகளை என்னை விட்டுட்டு ஃபாரின் போயிட்டாங்களே, என் பிள்ளைகளுடைய சப்போர்ட் இல்லையே அப்படின்னு ஏங்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். ரொம்ப நாளாக திருமணம் இந்த குடும்பத்திலே தடை இருந்தால் திருமண தடை நீங்கும், குருபலம் வருகிறது. அதை போல் நல்ல புத்திர பாக்கியம் அமைகிறது. அப்படி நல்ல நல்ல செய்திகளெல்லாம் வருது. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன தடைகள் இருந்தால் நிவர்த்தியாகும். ஹையர் எஜுகேஷன் கைகூடி வரும். இவர்களுக்கு 7ஆம் இடத்திற்குரிய புதன் ராசியில் வந்து உட்காருகிறார். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நிவர்த்தியாகும். மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கும். இந்த யோகங்கள் உண்டு. அதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்து அது நிவர்த்தியாயிடும். இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் ஏற்பட போகிறது. நன்றி ஐயா. நிறைவு செய்ய போகிறது நீங்கள் தான் பீம்ராஜ் ஐயர் அவர்களே. நீங்கள் சொல்லுங்கள், நிறைவாக மீனத்துக்கு எப்படி அமையுது? இந்த மீனராசி பலன் சொல்வதற்கு முன்னதாக இந்த பராபவ வருஷத்துக்கும் அடுத்து மாறப்போகின்ற குரு பகவானுக்கும் அதற்கு அடுத்து மாறப்போகின்ற ராகு பகவானுக்கும் கோடானு கோடி நன்றிகளை நான் முதல்ல சொல்கிறேன். ஏன்னா நம்மை வழக்கமாக ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம சொல்லக்கூடிய பலன்களை கேட்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் வந்து பர்சனலாக எங்களுக்கு சரியில்லைதாங்க, ஆனால் நீங்கள் சொல்லும்போது இன்னும் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுங்கன்னு இதற்கு முன்னாடி நடந்த சில பயிற்சிகள், இதுபோல் வருட பலன்கள் அப்போது ரொம்ப மன கஷ்டப்பட்டு கேட்டுக்கிட்டாங்க. இருந்தாலும் தொழில் தர்மம் கருதி நம்ம இருக்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனதை கல்லாக்கிக்கிட்டு பலன்களை சொன்னோம். ஆனால் இந்த ஆண்டு வந்து சந்தோஷமாக பலன்களை சொல்லலாம்.
ஏன்னா வந்து இதற்கு முன்னாடி நடந்த அனைத்து பயிற்சிகளுமே உங்களுக்கு எதிராகத்தான் இருந்தது. ரொம்ப எல்லா விதத்திலையும் கஷ்டப்பட்டீங்க. இதற்கு பிறகு வரக்கூடிய பயிற்சிகள் ஒவ்வொன்றும் உங்களை வந்து அப்படியே ஒரு சுதந்திரத்தை, விடுதலையை நோக்கி, நல்ல உற்சாகத்தை, தைரியத்தை நோக்கி கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக ராசியாதிபதி குரு, அவர் வந்து 5ஆம் இடத்திற்கு வர்றது அப்படின்னு சொல்லக்கூடியது அற்புதமான ஒரு விஷயம். அது வந்து புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த பேர் கிடைக்கும். அந்த 5ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் உச்சபலத்தை அடைகிறார். ராசியாதிபதி ராசியை பார்க்குறார், முக்கியமான இடங்களை பார்க்குறார். 12ல் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்திற்கு வந்து அந்த ராகுவை குரு பார்க்க போகிறார். எதெல்லாம் இல்லை, எதெல்லாம் போச்சுன்னு கஷ்டப்பட்டீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க. அதனால் உற்சாகமாக இந்த தமிழ் வருடப்பிறப்பை கொண்டாடுங்க. அந்த வருடப்பிறப்பு அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் எப்படி அர்ச்சனை பண்ணுறீங்களோ அதுபோல் நம்மை போன்று நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. அன்றைய நாளில் தான தர்மம் பண்ணுங்கள். பொதுவாக எல்லாருமே இந்த வருஷத்தில் அந்த நீர் ராசி, ஜலராசின்னு சொல்லும், அதில் தான் முக்கியமான கிரகங்கள் பலமாக இருக்கிறது. கடகத்துக்கு குரு வரப்போகிறார், அப்புறம் கேது வரப்போகிறார் ஜலராசி, அப்புறம் மீனம் ஜலராசியில் தான் சனி இருக்கார், அதனால் மகரத்தில் ராகு வரப்போகிறார். அதனால் ஜலராசி புண்ணிய தீர்த்தங்களில் எப்பெல்லாம் விசேஷங்கள் வருகிறதோ, விடுப்பு வருகிறதோ, வாய்ப்பு இருக்கிறதோ அப்போல்லாம் போய் நீராடுங்க. எக்ஸப்ட் வந்து கடலில் நினைத்த போது, நினைத்த நேரத்தில், நினைத்த நாளில் குளிக்கக்கூடாது. அதை மட்டும் பெரியவர்களை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுங்க. தினந்தோறும் நீங்கள் ஸ்நானம் பண்ணும்போது தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்த தெய்வ நாமாவளிகளை ஒரு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜலத்தில் கையால் எழுதுங்க. நமச்சிவாயன்னு எழுதுங்க, முருகான்னு எழுதுங்க, ஈஸ்வரான்னு எழுதுங்க. எழுதிட்டு அதன் பிறகு குளிங்க. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அந்த யூக்கலிப்டஸ் ஆயில் அந்த தண்ணியில் போட்டு குளிச்சா உடம்பு கைகால்லாம் சரியாயிடும், அந்த ஒரு உற்சாகம் வரும்னு நினைக்கிறீங்களே, அதை விட 100 மடங்கு இது பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த ஜலக்கரையில் நீர்நிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க, அந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் நீராடுங்க. தினந்தோறும் குளிக்கும்போது அந்த நீரை கங்கையாக நினைத்து அதில் உங்களுக்கு தெரிந்த தெய்வ நாமாவளிகளை பக்தியோடு நம்பிக்கையோடு இது ஸ்நானம் பண்ணுங்க. இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. பேசாம நாங்களும் மீனத்திலே பிறந்திருக்கலாமேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே நேர்மறையான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் சொல்றோம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் பின்பற்றுங்கள். இறை நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு தனவரவு, மன மகிழ்வு, ஆரோக்கியம் எல்லாமே நிறையட்டும் என்று மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொன்ன ஜோதிட ஆலோசகர்கள் உங்கள் நால்வருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.